Check, I'm audible. Check. I'm audible. Check. I'm audible. Check. Check. Okay, we'll start the session. Okay, so we'll start. So hi guys, வணக்கம், வெல்கம் டு வெற்றி நீட். நான் உங்கள் சிவகுமார். ஸோ நம்மளோட நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது எல்லாமே நியர்லி 5 months கம்ப்ளீட் ஆயிருச்சு. நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் நிறைய விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நாம் மூவி எதுவும் பார்க்கக்கூடாது இந்த நீட் ப்ரிப்ரேஷன் டைமில். அதே மாதிரி நம்மளோட மார்க் கம்மியாகும் போது நமக்கு மைண்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம படிக்கிற டைம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம தூக்கத்தை எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ கண்டினியூஸாக ஒரு 5 month ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், எனக்கு ஒரு நாள் லீவு கிடைக்காதா, அதாவது மென்டலி. ஸோ எதையும் படிக்காமல் நாம் நிம்மதியாக தூங்கணும், நல்லா சாப்பிடணும், ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும்னா உங்களுக்கு மென்டலி யூ வில் டிப்ரெஸ் அ லாட் இல்லையா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தீபாவளியை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இட் இஸ் அ ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலில் நான் லீவு எடுத்திருக்கணும், நான் எதையும் படிக்கக்கூடாது, வீட்டில் நிறைய பேர் வரும்போது அவங்க கூட ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கன்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த தீபாவளியை பிரேக்காக எடுத்திருப்பாங்க. ஐ அக்ரி வித் தட். எனக்கும் அது தோணும் இல்லையா? ஏன்னா கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ நீட் அ பிரேக். ஸோ இந்த ஒரு நாள் இல்லைனா 2 நாள் பிரேக் எடுத்திருப்பாங்க. எஸ், ஃபைன். ஸோ நீட் ப்ரிப்பரேஷனில் இந்த 2 நாள், பிகாஸ் தீபாவளிங்கிறது இட் இஸ் ஒண்டர்ஃபுல் மூமெண்ட், நமக்கு மெமரியாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ இல்லையோ, பட் இதெல்லாமே என்ன ஆகும், நம்மளோட மெமரி ஸ்டோர் ஆகும். இந்த இதில் இந்த டைமில் நிறையா பேர் என்னவா இருக்கலாம், நம்ம கூட இருந்தவங்க இல்லாமல் போகலாமா நெக்ஸ்ட் இயரில், இல்லை அப்படின்னா நம்ம நிறைய மூமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டமாக இருக்கும். ஈவன் இஃப் இட் இஸ் ப்ரிப்பரேஷன், நம்ம பிரேக் எடுத்தாலும் இட் இஸ் ஹாப்பி ஃபார் தட். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு 7 month தான் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு பிரேக் வரணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடே இருக்குது, நியூ இயர் இருக்குது, பொங்கல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் லீவே எடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஏன்னா இந்த 7 month தான் உங்களோட குரூஷியல் பார்ட். ஏன்னா நிறைய பேரோட 11th 12th மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எஸ்பெஷலி பாருங்கள், டிசம்பர் சொல்லும் போது உங்களுக்கு எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் ஆயிரும் மோர் ஓவர். அதுக்கப்புறம் உங்களோட ரிவிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்களாம் பிரேக் வேணும்னு நினச்சாலும் உங்களால் எடுக்க முடியாது. உங்களோட மைண்டு என்ன சொல்லும், 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாலும், half an hour வேஸ்ட் பண்ணாலும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. படிக்கணும் தோணும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நம்மளோட டிசம்பரோட எல்லா ப்ரிப்ரேஷன், அதாவது ஃபுல் போர்ஷன் முடிஞ்சிடும். நீங்கள் ஒன்லி யூ ஹாவ் டு டூ த ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் பிரேக் ஃபார் யூ. ஓகே, ஸோ பிரேக் எடுத்தனால நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இன்னும் 7 month இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் க்ராக் பண்ண முடியும், 600+ எடுக்க முடியும். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கேன். ஓகே, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் பிரேக் எடுக்கக்கூடாது. ஸோ என்னோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இருக்க 7 monthல என்னோட 600+ங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க.
then you work for that. 600 is not a minimum. So I'm not saying it is a maximum or 600. You have to cross 600, 650 plus. Namakku seat vaangi aaganungra idea fix pannunga, then work hard. Definitely உங்களால இந்தியா NEET exam crack பண்ண முடியும். Okay, so அதோட சீரீஸா தான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு. Today we are going to discuss that very important topic is that work energy power ஓட PYQ solve பண்ண போறோம். This is very important idea. So generally இந்த work energy theorem எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மூணு பார்ட்டா பிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, work, energy and power, right? So மூணு பார்ட்ல இருந்து டெஃபினட்டா நமக்கு அட்லீஸ்ட் 3 क्वेश्चन கேட்பாங்க இந்த டாபிக்ல இருந்து. So very important topics. So we'll start with this. So இத நாம புரிஞ்சுக்க முன்னாடி நாம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த work energy power. I will give small idea. Then we will start based on this idea. We will discuss the PYQ நாம solve பண்ணலாம். Okay. So once இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா please subscribe and share the channel. Okay. And also comment பண்ணுங்க. என்ன டாபிக்ல உங்களுக்கு டவுட்னு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா we will go with that live session for that corresponding topic. Okay. We'll start with this. So அதுக்கு முன்னாடி I'll give you that some small idea. So work done நான் எடுத்துட்டேன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், then we can start one by one. So இப்போ நான் work energy power எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். If we take work, energy and power, so இந்த workங்களை நான் எடுத்துட்டேன்னா, so first one workங்கிறது எப்படி define பண்ணலாம், this is what force into displacement. Just it is a dot product. First dot product எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த work எப்படி define பண்ண போறோம். So next one, if it is a variable force, so இது என்ன சொல்லலாம், it is a constant force இருந்துச்சு அப்படின்னா we can call it work done based on this, right? Now if it is a variable force இருந்துச்சு அப்படின்னா f is a variable, f vector into what dot dx vector. So we can calculate work done எப்படி calculate பண்ணலாம், integral over f dx ன்னு நாம calculate பண்ணலாம். Okay, so maximum idea தான். அதே மாதிரிங்க பாருங்க, f into xங்கிறது என்ன சொல்லலாம், because it is nothing but because integral எடுத்துட்டாவே அது என்ன மீனிங், it is area under the curve. So இன்னொரு ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா the graph பேஸ் பண்ணி வரும். That's it. So இதுதான் மேக்ஸிமம் ஐடியா எதுல இருக்கும், ஒர்க்ல இருக்கும். ஓகே, இந்த மூணு கான்செப்ட் தான் ஒர்க்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்குக்கு எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் சொல்லும் போது தான் ஒர்க் எனர்ஜி ரிலேஷன் நமக்கு வரும், ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட், ஒர்க் டன், அண்ட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட், மைனஸ் ஒர்க் டன். ஓகே, ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லும் போது, ஸோ ஐம் ரெப்ரசென்டிங் யூன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூன்னு சொல்லலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கு ரிலேஷன். கன்ஃபார்மாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நீங்க ஒர்க் எனர்ஜி கன்சர்வேஷன் ஐடியா தெரியலனாலும் இந்த ஒர்க் எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can solve the problem based on these two ideas. இதை கன்சர்வேஷன் எனர்ஜி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, that is energy. எனர்ஜின்னு சொல்லும்போது கைனடிக் எனர்ஜி இருக்கும், and also what is potential energy. ஸ்பெஷலி என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், தென் ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ இதுதான் based on the problem. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின், தென் இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஒன் மோர் திங்ஸ் ஐ வில் இன்க்ளூட் தட் எனர்ஜி கன்சர்வேஷன், எனர்ஜி கன்சர்வேஷன் இதுல இருந்து ஃபுல்லா ஒரு கொஸ்டின், தென் வாட் இஸ் பவர்ல இருந்து ஒரு கொஸ்டின். தட்ஸ் இட் ஐடியா. ஸோ அண்ட் ஆல்சோ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் இன்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் தி ஐடியா. ஸோ இதை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன் இந்த தேர்ட் டாபிக். ஸோ இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின். இந்த மூணு டாபிக்கோட ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்னன்னா ஒர்க்கு, எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கு என்ன ரிலேஷன், கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன ஐடியா, and energy conservation. Finally we are going to discuss power idea va nama discussion panna porom. Okay, so I'll start with this. First I'm going to start first problem, work relation vechi da nama calculate panna porom. First problem is that, so a particle of mass moves from a point minus I cap plus 5j cap to 4I cap plus 3k cap. When the force of 4I cap plus 3j cap Newton is applied, how much work has been done by force in கேட்டிருக்காங்க. Simple question. It is a basic question. So because we are going to start with the basic. நான் எடுத்தோன்னா higher level போனா அப்படின்னா it is very difficult to understand the problem. Okay, we'll start. Because I'll start from that work done away. It is a basic idea. It is a dot product of work done. So given, we'll start with this. என்ன கொடுத்துட்டாங்க? So first displacement கொடுத்துட்டாங்க இல்லையா? Displacement எங்க இருந்து, இது initial position, இது என்ன சொல்லலாம், final position. So we can calculate from the displacement, calculate பண்ணலாம். Force கொடுத்துட்டாங்க இங்க, right? So we'll start. Forceங்கிறது எப்படி, work done எப்படி define பண்ணலாம்? So force into what is it, displacement, dx vector நான் எடுத்துட்டேன். ஓகேவா? So displacement எப்படி சொல்லலாம், dxங்கிறது சொல்லலாம், this is final minus the initial point. So final point எழுதலாம் பாருங்க. So there is no I cap, we'll write it as a 0 I cap plus what, 4j cap plus 3k cap.
This is what is that? Yes, final point, right? So initial point minus initial point ங்கிறதுன்னு சொல்லலாம். இங்க minus 2i cap என்ன இல்ல j cap இருக்கு k cap இல்ல. So 5i cap 0 k cap, that's it. So this is displacement. So many of the things, hey, it is easy problem. Okay, you can do that. Tell me that answer, fine. Okay, so because I will start from that one by one, step by step. So இங்க என்ன இல்ல 0 இங்க என்ன சொல்லலாம், because dot product I dot I minus நான் பண்றேன் instead of I dot I minus பண்ணனு கிடைச்சிரும். இது minus into minus plus இங்க 0. So என்ன கிடைச்சிரும் I cap. Final minus initial. So இது plus 4i cap இங்க என்ன இருக்கும் minus உள்ள பண்ணிட்டா minus I cap இல்லையா, என்ன கிடைச்சிரும் minus j cap, right? Next one இங்க 0 இங்க 3 plus 3k cap, that's it. So this is what is the displacement vector. So force ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். Force ஓட வேல்யூ 2i cap plus 3j cap, k cap இல்ல dot. So 2i cap minus j cap plus 3k cap, right? So dot product எடுக்கலாம், இதே எடுக்கலாம். So 2 into 4 8 minus because it is minus 3. So ஏனா j cap k cap இல்லாதனால no need to worry about that. So 0 k cap எடுத்தனா 0 into 3 nothing. So because 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். So what you will get 8 minus 3, it is 5 joules. This very important thing, option is that A is the option. Is it correct? Simple idea. So we'll start with the next problem is that. So உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா ஈஸியா ஸ்டார்ட் பண்ணுங்க. So I'm going with a step by step dot product பார்த்தோம். Next graph problem based on the graph problem பார்க்கலாம். Graphங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா, so this is f is given, this is what x is given. F versus x area அந்த கர்வ் கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், work done கிடைச்சிரும். That's it. I'm going to start with this. The force F is acting on an object varies with the distance x. The force is in Newton and x is what is it, meter னு கொடுத்துட்டாங்க. டைரக்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. Now the work done by the force in moving object from where x is equal to 0 ல இருந்து x is equal to 6 னு கொடுத்துட்டாங்க. இந்த லிமிட் நமக்கு தெரியணும். ஏனா இந்த லிமிட்டோட வேல்யூ 3 மட்டும் கேட்டாங்கன்னு வெச்சுக்கவேன், நீங்க ஃபுல்லா ஏரியா கால்குலேட் பண்ணா ராங் ஆயிரும். Understand, be careful that. So நமக்கு 0 ல இருந்து என்ன கொடுத்துட்டாங்க, 6 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. So we have to complete that. So இப்ப ஏரியா under the curve எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So try to answer this area under the curve சொல்லும்போது இங்க பாருங்க trapezium எடுக்கலாமா? It's like a trapezium. So trapezium ஓட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So area of the trapezium. So this is nothing but 1 by 2 sum of parallel sides. Sum of parallel side into what is the height. இல்லையா? So இப்போ sum of the parallel side ங்க பாருங்க. இது not a parallel இல்லையா? பட் இது ரெண்டும் parallel. இதுவும் என்னது? Parallel. அப்ப என்ன சொல்லலாம்? இதோட width length கால்குலேட் பண்ணலாமா? 0 to 6 சொல்லும்போது 6. So 1 by 2 6 plus இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இது 3. 6 plus 3 height ஓட வேல்யூ என்னது 3. That's it. So what you will get? So 9 by 2 into 3. So we can say it is a 4.5 into 3. So 13 point, answer another 13.5. That's it. That is the answer. Okay. So understand this one clearly. You must know that how to start the problem. Okay. So this is what is the area under the curve. So if you know the answer, try to solve and tell me that, comment that what is the corresponding answer of this question. Okay. So next question என்ன முடிஞ்சிருச்சு? So one dot product முடிச்சிட்டோம், graph வச்சு முடிச்சிட்டோம். Now we are going to do that. If it is a variable force கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி நாம problem solve பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். Maximum 3 question தான் இதல இருக்கு. One constant force, இன்னொரு variable force, இன்னொரு graph. That's it. Okay. So next one we are going to start. What is the question is that? Yes, it is given. We'll start with this problem. Question பாருங்க. A block of mass 25 kg is pulled along horizontal surface. Okay. So one more things, I'll be back this one. Now we'll start this one, then I will back with that question. So what is given is that? So I'll start with this question. A force F is equal to 20 plus 10y acts on the particle in x direction. X direction act ஆயிருக்கு. So this is what is the force. It's not a constant force. How do you know it is a not constant force? Because F எதை பொறுத்து வேரி ஆகுது, y பொறுத்து வேரி ஆகுது. y ஓட வேல்யூ சேஞ்ச் ஆக force ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். force ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது displacement அதிகமா இருக்கும். So if it is a mass is constant, right? work done அதிகமா இருக்கும். So y பொறுத்து வேரி ஆகுது. So F is Newton and y is what is a meter. Work done by this force moves a particle from where? Y is equal to 0 to y is equal to 1 meter வரைக்கும் கேட்டிருக்காங்க. So it is a variable force. I told you that variable force na எப்படி calculate பண்ணலாம் work done. Work done is equal to integral over F dot. Inga which one is a variable? Y is a variable. So I'm writing that dy. This is what is a vector idea, right?
So I'm substituting this, all this equation, integral over. So what is value? 20 plus what? 10y. So we can say this, what is a dy, right? Because it is a along y direction, just I'm writing j cap. This is j cap. So what you have to do? J dot j. That's it. Because particle along what is it? Y direction. So now we can start with the problems. 20 dy, because ulla na multiply panta. Integral dy ulla multiply panta. Plus, try to answer this question. So if you can do the problem, you complete that. What is the answer? Yes, good morning. Hi, sir. Good evening. Balaji Akash, Gogla Priyas. Yes, good morning. Vanakkam, sir. Thank you. Okay, so complete pannanga paakalam. So if we started this 10y, 20y and 10y dy, right? So you can do the integration of this. So ungalku integration pannanga parunga, 20 ingirudhu constant. So integration differentiation cancellation y, right? So limit parunga, upper limit another y 1, lower limit 0, plus idha na integrate panna 10 y square divided by 2, upper limit 1, lower limit is 0. That's it. Answer pannanga paakalam. If you know that, if you can solve the problem, try to answer this. Okay, so idellame simple problem. Complete pannirunga. Answer solunga paakalam if it is possible. Can you tell me that answer for this question? What you will get? So ipo na 20, upper limit ingirudhu enna sollalam 1, lower limit ingirudhu 0. No need to worry about that. Okay, plus. So idu enna pannalam, in the 2 idu cancel panna 5, y square ingirudhu enna sollalam 1. So what you will get? 20 plus 5, what you will get? 25. So answer is, what is it? 25 is the answer. Okay, that's it. Is it correct? Try to answer this question. Okay, so end the question sollina, I will do that. So edavadhu question repeat panana sonna sollirunga, I will do this. Okay, so next problem polam. So now I will start with this. Okay, question enna kuduthirukanga parunga. A block of mass 25 kg is pulled horizontal surface by force at 45 degree கொடுத்துட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணவே இல்லை, என்ன ஃபோர்ஸ்னு சொல்ல. பட் எதுல மட்டும் அப்ளை பண்ணிருக்கேன்? ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மட்டும் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? The friction coefficient between the block and the surface, what is value? 0.25 னு கொடுத்துட்டாங்க. The friction coefficient கொடுத்துட்டாங்க. The block travels at uniform acceleration, so uniform velocity. See, uniform velocity னா என்ன அர்த்தம்? What is a uniform velocity? There is no acceleration. So apina enna irukum? Net force on the system enna irukum? 0. That's it. Very important, crucial point of that. Problem solve பண்றதுக்கு முன்னாடி இந்த ஐடியா நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும். apina applied force friction force, ஏன்னா நான் இப்படி புஷ் பண்றேனா friction force opposite directionல ஆக்ட் ஆகும். என்ன ஆயிரும்? ரெண்டும் nullify ஆயிரும். So net force on the system என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா, the work done by applied force during this displacement நம்ம கால்குலேட் பண்ணனும். Yes or no? We are going to calculate this value, right? So now we'll start with this. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Now I'll start with this. Okay, இப்போ நான் எடுத்துட்டேன். Net force on the system 0 னு ஆயிருச்சு. Yes or no? So I'll start with this. இப்போ ஐடியா நான் போய்ட்டேன்னு வெச்சுப்பேன். If I take it as a given, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So if you have any doubt, you can ask. So இப்போ நான் ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன். So this is what is the object. So என்ன क्वेश्चन கொடுத்துட்டாங்க? Apply the force. So இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன், Fங்கற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். It's given. Okay, so Fங்கற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், which makes angle 45 degree. அப்ப நான் என்ன பண்ணலாம்? So இது xy planeல இருக்கு இல்லையா? The force is at xy plane, so we have to resolve the component. எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? along x direction ஒரு component resolve பண்ணனும், along y direction நான் resolve பண்றேன். So இது theta னா இது என்னவா இருக்கும்? theta, இது என்னவா இருக்கும்? F 45 degree cos theta இல்லையா? So this is what? F cos theta. இந்த side என்ன சொல்லலாம்? F cos theta. What about this one? F sin theta சொல்லலாம், because it is a resultant value, இது adjacent side, right? Now இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேல என்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. F cos thetaங்கிறது applied force, because it is a rough surface னு கொடுத்துட்டாங்க. friction coefficient value கொடுத்துட்டாங்க. friction இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், it will act in this direction, F, so that இதனால என்ன ஆகும்? So displacement ஆயிருக்கு, applied force னால displacement, this is what is the x னு எடுத்துட்டேன். S no, displacement is what? 5 meter னு கொடுத்துட்டாங்க. Now we have to start the problem. Okay, so இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? work done ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? work done is equal to, we can calculate, work done is equal to net work done is equal to what? applied force நால work done minus what is the friction force into what is the displacement. இதான் net force into displacement.
we'll start with this one by one. So இப்போ நான் friction force நாம calculate பண்ணலாமா? We'll start. Yes. So இப்போ object மேல என்ன force எல்லாம் act ஆகும்? So object of mass என்ன கொடுத்துட்டாங்க? 25 kg. இந்த object மேல என்ன force எல்லாம் act ஆகும்? Because friction force எப்படி define பண்ணலாம்? Friction is equal to என்ன சொல்லலாம்? Mu mg, or else what we can say it is a mu into normal force define பண்ணலாமா? இப்போ எனக்கு normal force ஓட வேல்யூ வேணும். எப்படி calculate பண்ணலாம்னு பாருங்க. So this is normal force will act, surface will exert force on this object. Try to solve this problem. உங்களால முடிஞ்சிச்சு அப்படினா ட்ரை பண்ணுங்க and tell me the answer, final answer of this. So it is a practice that. Okay, நீங்க தப்பா பிராக்டீஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஐடியா கிளியரா வரும். So எல்லா ப்ராப்ளம் 45 ப்ராப்ளம் நான் கரெக்ட்டா தான் சால்வ் பண்ணுவேன் அப்படினா உங்களால சால்வ் பண்ணவே முடியாது. Okay, so you have to do the mistakes. Mistake பண்ணும்போது you have to learn from the mistake. நான் கரெக்ட்டா தான் சால்வ் பண்ணுவேன் அப்படினா நீங்க நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு தப்பா தான் போகும். நான் தப்பானாலும் அதுல இருந்து லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர் அண்ட் ஆல்சோ யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் அக்யூரசி ஆல்சோ. அக்யூரசிக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஸ்பீடை அதிகம் பண்ணாம நாம சால்வ் பண்ற ப்ராப்ளம் கரெக்டா இருக்கணும்னு பாருங்க. அப்ப 45 கொஸ்டின்ல சூஸ் த ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின். அந்த 20 கொஸ்டின் கரெக்டா இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ அதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷன்ல நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் எக்ஸாம் போகும்போது ஈஸியா இருக்கும். உங்களால ஆன்சர் சொல்யூஷன் கரெக்டா எடுக்க முடியும். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். So this is normal upward direction. This what? mg sin theta, not mg, so f sin theta, right? So f sin theta என்னவா இருக்கும்? upward direction இருக்கும். This is what f sin theta and also what? mg downward direction இருக்கும். So இப்போ ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? So normal force, so f sin theta plus what is it? Normal force equal to mg. So n வேணும் அப்படினா என்ன சொல்லலாம்? mg minus f sin theta, right? So this is value. Sin theta ஓட வேல்யூ என்னது? 45 theta ஓட வேல்யூ 45 degree. Sin thetaங்கிறது என்ன சொல்லலாம்? So the mg f by root 2 இல்லையா? So நான் இங்க எடுத்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் because it is net force 0 ஆயிருச்சு இல்லையா? Constant velocity, net force becomes 0. அப்ப என்ன சொல்லலாம்? The friction force is what? f cos theta ன்னு சொல்லலாமா? First we'll start. Now we can start. So இப்போ நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So இப்போ mu ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? So இங்கோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. Now I am going to apply this one by one. The friction is equal to mu n இல்லையா? applied force என்னது? applied forceங்கிறது என்ன சொல்லலாம்? f cos theta. Constant velocityல இருக்கும்போது there is no acceleration. Okay, so இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? So இங்க பாருங்க mu ஓட வேல்யூ என்னது? 0.25. Can we write 1 by 4? 1 by 4. Normal ஓட வேல்யூ என்னது? mg minus f by root 2. That is equal to இது என்னது? f cos theta. f cos theta ஓட வேல்யூ 45, 1 by root 2. Right? இது உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். So mg by 4 minus, so இது என்ன இருக்கும்? f by root 2 4 ஆயிரும், 1 by 4 ஆயிருமா? இது இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிரும். f by root 2 plus f by root 2, இது 1 by 4 உள்ள மல்டிப்ளை பண்ணனால 1 by 4. So எங்களுக்கு என்ன கிடைச்சிரும் இப்போ? So if I take this one, f by root 2 காமனா எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். So என்ன இருக்கும்? 1 plus 1 by 4 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? So 5 by 4 f root 2. That's it. ஓகேவா? So mg by 4 f root 2. அப்ப என்ன பாருங்க, இதுவும் கேன்சல் இல்லையா? ff இது கேன்சல் ஆயிருச்சு, 4 கேன்சல் ஆயிருச்சு. mg ஓட வேல்யூ என்னது? 25. 250 இல்லையா? 250 yes is equal to இது என்ன சொல்லலாம்? 5. So இது என்ன சொல்லலாம்? divided by 5 f by root 2. So என்ன கிடைச்சிரும்? இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? 50. f by root 2 ஓட வேல்யூ 50. So இதுதான் நாம அப்ளை பண்ண போறோம். இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? work done by applied force during the displacement 5 மீட்டர்னு கேட்டிருக்காங்க. applied forceங்கிறது என்ன சொல்லலாம்? So இதுதான் f cos thetaங்கிறது தான் applied force இல்லையா? So எவ்வளவு சொல்லிட்டாங்க? 5 displacement. இதுதான் என்னது? f by root 2 தான் என்னது? applied force into displacement ஓட வேல்யூ என்னது? So displacement is 5. So அப்படினா 50 into 5 என்ன சொல்லலாம்? So 250. So joules is the answer, right? So 250 joules. Yes, it is the answer for this. So D is the answer. ஏன்னா friction force கேட்கல, applied forceனால மட்டும்தான் என்ன work done கேட்டிருக்காங்க. net work done என்ன இருக்கும்? What is the net work done? 0, because there is no net force. Net force 0 ஆச்சுனா net work done becomes 0. See, இங்க net work done is 0, which mean that work done due to friction and work done due to applied forceனால என்னவா இருக்கும்? So இது ரெண்டு என்ன ஆயிரும்? Because 0 ஆயிரும். net work done 0. So இப்போ क्वेश्चन கேட்டது applied forceனால, அதாவது f cos thetaனால, இந்த cos thetaனால என்ன work done தான் கேட்டிருக்காங்க.
இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒர்க் டன் பை டோட்டல் ஃபோர்ஸ் என்ன 0 வா இருக்கும். தட் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ ஆப்ஷன் புரிஞ்சுதா? எனி டவுட் அப் டு ஹியர்? ட்ரை டு நோட் திஸ் ஒன். ஸோ ஐடியாவை புரிஞ்சுக்கங்க, அப்பதான் கிளியரா தெரிஞ்சுக்கும். எனி டவுட்? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். ஆன்சர் பார்த்து போடுறாங்க. எங்க ஆன்சர் பார்த்து போறாங்க? ஜஸ்ட் ஐம் சீயிங் வாட் இஸ் இட், யுவர் ரிப்ளை, தட்ஸ் இட். சி யாருமே இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதுல இல்லை. எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் தான் படிக்கணும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஸோ மற்றவங்களுக்காக நான் டாக்டர் ஆகணுங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. மற்றவங்களுக்காக நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சத்தியமாக உங்களால் ஆக முடியாது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் டாக்டர் ஆகும், உங்களோட ஆம்பிஷன் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா டெஃபினட் ஆகிடலாம். ஓகே, நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறையா பேர் பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்க எல்லாமே கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் டாக்டர் தான், என்னோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு வேண்டியது நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சவங்க மட்டும்தான் கிளியர் ஆகிருக்காங்க. ஸோ டோன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ். நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஐ ஆல்சோ திங்க் தட் ஒருத்தர் தான் ரிப்ளை பண்ணுறாங்க, ஒருத்தருமே ரிப்ளை பண்ணலாம், நான் தான் ஒரி பண்ணணும், நீங்கள் எதுக்கு ஒரி பண்ணுறீங்க? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் வாட்ச். ஓகே, யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். அதை விட்டுட்டு நாம நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்றது, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் அ கட்ஸ் கம்ப்ளீட் திஸ் ப்ராப்ளம். இப்போ 25 கொஸ்டின் நான் டிஸ்கஷன் பண்ணுவார். 25 கொஸ்டினுக்கும் நான் சால்வ் பண்ற பார்த்து சால்வ் பண்ணக்கூடாது. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ கேன் அக்ரி வித் திஸ். ஸோ நீங்க யூ ஆர் குட் எலிஜிபிள் ஃபார் வாட் இஸ் அ டாக்டர்னு சொல்லலாம். ஓகே, இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் அட் ஆல் எலிஜிபிள் ஃபார் த டாக்டர். ஓகே, பிகாஸ் மற்றவங்களுக்காக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களால் டாக்டர் ஆகவே முடியாது, கம்பவுண்டர் கூட ஆக முடியாது, மற்றவங்களுக்காக படிச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட். சி பார்த்து போறேன்னா கமெண்ட் பாருங்க. ஜஸ்ட் இட்ஸ் ஐம் சீயிங் த கமெண்ட், தட்ஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A body of mass 3 kg acted upon by constant force. இங்க என்ன கொடுத்துட்டாங்க? It is a constant force கொடுத்துட்டாங்க by s meter. Given by the relation is what? S is equal to 1 by 3 t square, where t second. The work done by force in 2 seconds la calculate பண்ணனும். Okay bang? So work done by force in 2 seconds. So we have to start with the problem. Work done by force by a body என்ன கொடுத்துட்டாங்க? So if கொடுத்துட்டாங்க constant force, இங்கேயும் constant force தான் கொடுத்துருக்காங்க. So we can say constant force கொடுத்திருந்தா எப்படி work done calculate பண்ணலாம்? Force into displacement. Okay, so we'll start with this. So இப்போ பாருங்க, force into displacement எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? So if it is given displacement of the particle கொடுத்துட்டாங்க. இதை நான் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? வெலாசிட்டி கிடைச்சிரும். அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். ஸோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் 4 டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஒர்க் டன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். கேன் யூ ட்ரை திஸ் ஒன்? ஸோ யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணீங்களோ கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வில் see that how many are will answer this. பார்த்து போறேன். Ask yourself, you are good in நீங்க டாக்டருக்கு எலிஜிபிளான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கங்க. ஓகே, then you can go with this. So next one பார்த்து கொடுத்துட்டாங்க, given. What is given is that? So given s is equal to 1 by 3 t square, right? So displacement கொடுத்துட்டாங்க 1 by 3 t square, right? 1 by 3 t square. So இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன்னா, so I am going to calculate velocity கால்குலேட் பண்ணலாம். velocity ன்னு சொல்லும்போது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v is equal to ds by dt 3. So இதை டிஃபரன்ஷியேட் பண்ண t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு கிடைச்சிரும் 2 by 3t, right? ஆக்சலரேஷன் எனக்கு வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆக்சலரேஷன் is equal to 2 by 3 என்ன சொல்லலாம்? மீட்டர் per second square. So this is what is the acceleration தெரிஞ்சிருச்சு. Now work doneங்கிறத கால்குலேட் பண்ண மீன் 2 செகண்ட் தான் கால்குலேட் பண்றேன். t is equal to 2 செகண்ட். So displacement எனக்கு தெரிஞ்சிருச்சு, acceleration எனக்கு தெரிஞ்சிருச்சு. work doneங்கிறது என்ன சொல்லலாம்? Force into displacement, right? Vector. So நான் எடுத்துட்டேன்னா, because it is a constant, no need to worry about that. The direction, because it is a constant கொடுத்துட்டாங்க, ஏதாவது particular direction கொடுத்தா dot product போடலாம், இல்லனா என்ன பண்ணிடலாம்? So s into f into s, that's it. So we can say it is a modulus everything. Okay, so we'll start with this. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? f ஓட வேல்யூ mass into acceleration. massங்கிறது 3, ஏன்னா mass into acceleration into displacement. massங்கிறது என்ன? So 3 2 by 3 into what is displacement? 1 by 3 t square. t ஸ்கொயருங்க பாருங்க என்ன சொல்லிட்டாங்க? t is equal to 2 செகண்ட் கொடுத்துட்டாங்க. 2 into square, right? So இப்போ என்ன கேன்சல் ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். Okay, what you will get? So 2 into 2 square
ஸ்கொயர் பண்ணா 4 divided by 3. So என்ன கிடைக்கும்? 2 into 4, 8 by 3. Right? So this is what is the answer for 8 by 3 is the answer. Try to complete this one. Okay, next one. Google Priya, answer பண்ணிட்டீங்களா? Okay. A block of mass 1 kg is pushed up a surface inclined to horizontal at an angle என்ன சொல்லிட்டாங்க 60 degree ன்னு கொடுத்துட்டாங்க by a force of 10 Newton parallelly to the incline. So அப்ப என்ன பண்ணிட்டாங்க 10 Newton இதுக்கு parallel apply பண்ணிட்டாங்க. When the block is pushed up, எவ்வளவு மீட்டர் புஷ் பண்ணிருக்காங்க? 10 மீட்டர் புஷ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் எனக்கு தெரிஞ்சு இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் எனக்கு சொல்லலாம் 10 மீட்டர். So inclined surface, the work done against the friction force is கேட்டிருக்காங்க. Work done against the friction force. Okay, so எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Work done against the friction force. So friction forceங்கிறது எப்படி சொல்லலாம்? Friction forceங்கிறது என்ன சொல்லலாம்? So F is equal to mu mg cos theta, right? F is equal to mu mg cos theta, friction force into displacement. இதுதான் நம்மளோட question. So yes sir. இப்போ mu ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்களா? Mu ஓட வேல்யூ no. So we'll see the angle 60 degree கொடுத்துட்டாங்க. Displacement 10 Newton parallel to the inclined plane. When the block is pushed 10 meter along inclined surface, work done against the friction force கேட்டிருக்காங்க. So we have to calculate work done against the friction force. Okay, so நம்ம theta கொடுத்துட்டாங்க. Okay, so we can calculate what is it? Mu ஓட வேல்யூ நம்ம calculate பண்ணலாம். If it is given inclined surface against the mu ஓட வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க 0.1. இல்ல அப்படினா நாம என்ன பண்ணணும் 60 டிகிரில இருந்தா நம்ம calculate பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இங்க கொடுத்துட்டாங்கன்னா we can start the problem. So இது 0.1, mass ஓட வேல்யூ என்னது? Mass ஓட வேல்யூ 1 into g ஓட வேல்யூ 10 இல்லையா? cos 60 ஓட வேல்யூ என்னது? 1/2. டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது என்ன? 10. That's it. Over. அப்ப நான் 0.1 into 10 ன்னு சொல்லும்போது 1 ஆயிரும். So இது கேன்சல் பண்ணா 5. That's it. So what is the answer? 5 joule. That's it. So இப்ப क्वेश्चन கேட்டிருக்கிறது என்ன சொல்லிருக்காங்க? It is a work done by friction force தான் கேட்டிருக்காங்க. Okay. net force ன்னு சொல்லும்போது என்னவா இருக்கு? mg sin theta கீழ ஆக்ட் ஆகும். So அப்ப work done by net forceங்கிறது என்னவா இருக்கும்? Work done by net force because displacement மேல இருக்கு இல்லையா? The displacement மேல இருக்கு. Right? So என்ன சொல்லலாம்? Displacement. So work done due to 10 Newton மேல மூவ் ஆகும் and mg sin theta இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கீழ ஆக்ட் ஆகும். mg sin theta because gravitational force will act and also what is work done by friction. அதுவும் என்ன ஆகும்? கீழ தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா 10 Newton மேல ஆக்ட் ஆயிருக்கு. 10 Newton mg sin theta இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். friction force இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். Right? So friction force னு சொல்லும்போது mu mg cos theta. So this is what is the net force on the system. This is what applied force. This is mg. இதனால என்ன சொல்லலாம்? cos thetaங்கிறது என்ன சொல்லலாம்? Because of friction into displacement. That's it. Right? You can solve the problem. Okay. Yes, spring brace problem. Okay, so one or two problem include பண்ணிருக்கேன் spring brace problem. But if you need idea, just tell me the comment. Then I will discuss that spring based condition. Then we'll solve the problem. Okay, so உங்களுக்கு வேணும் அப்படினா you can tell me that. So we'll discuss that. Next one பாருங்க. A particle of mass m moves on the straight line with its velocity increases with the distance. So I'll include that spring brace problem நான் include பண்ணிருக்கேன். Okay, because nearly 20-25 problems, அதாவது ஒரு 15 problemத்துக்கு மேல வரும். If we stay till the end, definitely I will discuss all the ideas. Okay, அதை நான் சொல்லிட்டேன் இப்பவே. Yes, Sarvesh Sharvan. Yes, we'll start. The particle of mass m moves on a straight line with its velocity increasing with the distance according to that. So v is equal to alpha root x, where alpha is a constant. The total work done by all the force applied on the particle during the displacement x is equal to 0 to x is equal to d னு கேட்டிருக்காங்க இல்லையா? So we have to start. See here. See, இது நார்மலா ஒரு ப்ரொசீஜர் வச்சு சால்வ் பண்ணலாம் and also we can apply the shortcut. இதுக்கு நமக்கு ஐடியா வரலைனாலும் இந்த ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். See, check the answer. m மேல m மட்டும் இருக்கு. இங்க என்ன சொல்லலாம்? 2 alpha square d இருக்கு. மேல md divided by 2 alpha square. m alpha square d divided by 2. 2m alpha square d கொடுத்திருக்காங்க. நாலு ஆப்ஷனுமே டிஃபரெண்ட். இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? So we have to calculate total work done. அப்படினா நான் இத டைமென்ஷனலா சால்வ் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கணும்? work done தான் கிடைச்சிருக்கணும். Okay, normal ஐடியாவை நம்ம சால்வ் பண்ணலாம். Then I will apply the shortcut to solve the problem.
ஓகே, எப்படி நமக்கு ஒரு ஐடியா தெரியலனாலும் நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு இத ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? v is equal to alpha root x. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஒர்க் டன் கால்குலேட் பண்ணோம். டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 0 to d. ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட்டோட வேல்யூ என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட்டோட வேல்யூ இஸ் d, ரைட்? நவ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் எனக்கு வேணும். ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் தான் என்ன சொல்லலாம்? ஒர்க் டன். இப்போ எனக்கு ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன், வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபோர்ஸ் வேணும், எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் எனக்கு தெரியணும். See here, இப்போ v is a function of t அப்படினா எப்படி ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ணலாம்? dv by dt ஈஸியா ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஈஸியான. பட் v is a function of x அப்படினா எப்படி ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ணலாம்? you have to apply the chain rule. ஆக்ஸலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? dv by dx and also what? dx by dt. ஸோ நான் dv by dt இப்படி எழுதுறேன். ஏன்னா இந்த dx dx கேன்சல் ஆச்சுன்னா dv by dx உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ what is the dx by dtங்கிறது என்ன சொல்லலாம்? v dv by dx என்ன கிடைச்சிடும்? உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் கிடைச்சிடும். சிம்பிள் ஐடியா. ஓகே, திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தட். நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? v is a function of v. ஸோ இது நமக்கு கொடுக்கல, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸலரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ we can start with this. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சோம்னா v நமக்கு தெரியும். இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆக்ஸலரேஷன் வேணும் அப்படின்னா dv by dx என்ன சொல்லலாம்? into v, right? இப்போ dv by dx கால்குலேட் பண்ணலாமா? dv by dx is equal to, so I am differentiating this. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? ஆல்பா x பவர் 1/2 இருக்கு. அப்ப என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது? 1/2 x பவர் minus 1/2, ரைட்? ஆல்பா 1/2 x பவர் minus 1/2. எஸ், ஓகே. மறுபடியும் கூகுள் பிரியா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ப்ராப்ளம்? ஓகே, சோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஆல்பா by 2 1/2. So this is what is a dv by dx, right? So இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ணலாமா? ஆக்ஸலரேஷன்ங்கிறது என்ன? v alpha root x dv by dxங்கிறது என்ன? alpha divided by 2 into root x. So இப்போ என்ன கேன்சல்? root x cancel. alpha into alpha, alpha square by 2, right? எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆக்ஸலரேஷன் கிடைச்சிச்சு. இப்போ work done கால்குலேட் பண்ணலாமா? force mass into acceleration alpha square divided by 2 into what is the displacement? displacementங்கிறது d. So ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. m alpha square d by 2, m alpha square d by 2. சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். Okay, so this is an idea, have to know clearly. See, இது எப்படி நாம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. So in another way we can solve the problem. So நமக்கு ஐடியா தெரியல, இது வரல அப்படின்னு வெச்சுக்கோங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? So because நாலு ஆப்ஷனுமே டிஃபரெண்டா இருக்கனால I'll start with this. Okay, நாலு ஆப்ஷனுமே டிஃபரெண்டா இருக்கனால சீக்கிர இங்க பாருங்க, இது மாஸ். ஃபர்ஸ்ட் நாம ஆல்பாவோட வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். ஆல்பாவோட யூனிட் பார்த்துக்கலாம். So v ஓட வேல்யூ மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? ஆல்பாவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். xங்கிறது ரூட் மீட்டர் இல்லையா? xங்கிறது டிஸ்டன்ஸ், ரூட் எடுத்துட்டா ரூட் m மீட்டர் இல்லையா? எஸ் ஆனோ? சோ இப்போ என்ன ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க. ஏன்னா இது கீழே கொண்டு வந்துட்டா m divided by root m x. சோ இது கேன்சல் ஆச்சுன்னா ரூட் m. சோ ரூட் m by sங்கிறதா என்ன சொல்லலாம்? ஆல்பாவோட வேல்யூ, டைமென்ஷன். சோ இப்போ பாருங்க, இதை நான் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைச்சிடும்? எனக்கு ஜூல் வரணும். kg மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் வந்து ஆகணும். வருதான்னு பார்க்கலாம். வருமானு பாருங்க, kg மேல வந்துருச்சு, ரைட்? டிவைடட் பை மாஸ்ங்கிறது kg, ஆல்பா ஸ்கொயர்ங்க என்ன? இதை நான் ஸ்கொயர் பண்ணணும். சோ இதை ஸ்கொயர் பண்ணா கிடைச்சிடும் மீட்டர் ஸ்கொயர். சரி, மீட்டர், இதை நான் ஸ்கொயர் பண்றேன். ஆல்பா ஸ்கொயர் பண்ணா மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். இதுவே தப்பாயிருச்சு. ஏன்னா ஒர்க் டன் சொல்லும் போது என்னவா இருக்கும்? வாட் இஸ் தி யூனிட்? kg மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்கொயர் எங்க போயிடும்? மேல போயிடும். தட்ஸ் இட், ராங் ஆன்சர். ஓகே, அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்காது இல்லையா? சோ ஏன்னா என்ன வரும் பாருங்க? kg, ஏன்னா மாஸ்ங்கிறது kg, ஆல்பா ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டு வாட் இஸ் டிஸ்டன்ஸ்ங்கிறது மீட்டர். சோ இப்போ என்ன கிடைச்சிடும்? kg செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். சோ இது எனர்ஜி யூனிட்டா? இட் இஸ் நாட். ஒர்க் டன் யூனிட் இல்ல. சோ அப்படின்னா இது ஆப்ஷன் இல்ல. சோ இது பாருங்க, இப்போ இதை எடுத்து செக் பண்ணலாம். சோ we can check this one. இது ஆப்ஷன் செக் பண்ணலாம் பாருங்க. if I check this one, kg, so distance displacementங்கிறது, so distanceங்கிறது d மீட்டர் divided by alpha square. alpha squareங்கிறது என்ன? இதை ஸ்கொயர் பண்ணணும். மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இல்லையா? சோ இது கேன்சல் ஆகும். kg செகண்ட் ஸ்கொயரா? டைமென்ஷனலி ராங். அப்ப நாம என்ன பண்ணலாம்? இது எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பாருங்க, kg மாஸ்ங்கிறது kg, ஆல்பா இல்லையா? ஆல்பாங்கிறது என்னது? இதை நான் ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கூலுக்கு பார்க்கலாம். ஸ்கொயர் பண்ணா மீட்டர் ஸ்கொயர், சோ மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் என்ன ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப நான் இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இன்டு வாட் இஸ் d மீட்டர். சோ அப்ப நான் ஆப்ஷன் எதை நெக்லெக்ட் பண்ணலாம்? சோ m kg மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். சோ அப்ப நான் இந்த ஆப்ஷனா இருக்கலாம், இல்லனா இந்த ஆப்ஷனா இருக்கலாம். 3 இல்லனா 4 இருக்கலாம்.
That's it. Idea. புரிஞ்சதுல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு we can eliminate this two option, balance என்ன பண்ணலாம். So இதோட ஆப்ஷனுங்க பாரு m alpha square d. So d கீழ வந்துருச்சு அப்படினா இதே நெக்லெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? தேர்டா இருக்கலாம். Okay, this we can choose the answer. Is it clear? So this must be known clearly. Okay, can we go next one? Next one. So next question பாருங்க பார்க்கலாம். Yes. So இப்போ question என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, kinetic energy of the two similar car A and B are 100 joule, 225 joules respectively. On applying brakes, நான் brake apply பண்றேன். Car A stops 100 meter, say 1000 meter கொடுத்துட்டாங்க. Car B stop 1500 meter கொடுத்துட்டாங்க. If FA, FB are force applied by the brakes on car A and car B. So the ratio of AFA, FB நம்ம calculate பண்ணலாம். Simple idea. So இது என்ன idea calculate பண்ணலாம்? Because force கொடுத்துட்டாங்க, displacement கொடுத்துட்டாங்க, work done கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன idea? So அது strike out ஆயிரணும். So change in kinetic energy is equal to work done. So this is idea, you must be remember that. Change in kinetic energy na, so final kinetic energy minus initial kinetic energy is equal to what? Work done. So this is the idea, you must know. Okay, so we'll start with this problem. Eppadi start பண்ணலாம்னு பாருங்க. So first I'm going to calculate this relation நான் ஸ்டார்ட் பண்ணேன். Final velocity என்னவா இருக்கும்? Because it stop after சொல்லிட்டாங்க. அப்படினா final velocity 0, kinetic energy 0. So kinetic energy initial and work done, the final kinetic energy 0, right? So it is not 0, இது மட்டும் தான் 0, right? ஏன்னா ஸ்டாப் ஆயிருச்சு. So எதனால? Because it is decelerate will happen. So now we'll start. Work done நம்ம calculate பண்ணலாம். Force into displacement. So kinetic energy எப்படி calculate பண்ணலாம்? Half mv square. I'm taking the ratio. Ratio இருக்கனால என்ன சொல்லலாம்? Two kinetic energy of two similar cars. Similar car na mass என்னவா இருக்கும்? Constant. Same mass. Okay, ரெண்டுத்துக்கும் என்னவா இருக்கும்? Same-ஆ இருக்கும். If I take the ratio, now I'm going to take kinetic energy of A divided by kinetic energy of B is equal to half mba square divided by half mbb square, right? Is the ratio இல்லையா? So இந்த m cancel ஆயிரும், இந்த constant cancel ஆயிரும். So இப்போ எப்படி நாம ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா, so this is kinetic energy கொடுத்துட்டாங்க. So நாம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம்? So இப்போ என்ன ரேஷியோ இந்த கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. And also which is equal to, right? So இப்போ என்னவா இருக்கும்? நம்ம டைரக்டாவே நமக்கு கொடுத்திருக்கிறது இது மட்டும் தான். So we can go with the work done க்கு நான் ரிலேஷன் பண்ணலாம். Work done A divided by work done by B. Work done எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So force into displacement, FA into displacement எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு, FB அதோட displacement. FA, this is XB. So first order, kinetic energy of A 100 divided by kinetic energy of what? இது நான் எடுத்துட்டேன் 225, right? 100 divided by 225. B ஓடது. அதே மாதிரி distance எவ்வளவு கவர் பண்ணிருக்காங்க பாருங்க, FA எவ்வளவு distance கவர் பண்ணிருக்கா? 1000, 10 to the power of 3 divided by, so 1500. So FB into 1500. அப்படினா double 0 போட்டுடலாம். So இந்த ரெண்டு 0 இந்த ரெண்டு 0 cancel ஆ? Okay, that's it. So easy solve பண்ணிடலாம். Now இப்போ இந்த 4 ஆல cancel பண்ணலாமா? So 25 ஆல cancel பண்ணோம். 4 25s are 100, 8 25s are 200, so 8 9 times, right? அப்ப என்ன சொல்லலாம்? 4 by 9 is equal to FA, என்ன சொல்லலாம்? 10 divided by 15 இல்லையா? FB. So இதை நாம எதால cancel பண்ணலாம்? 5 ஆல cancel பண்ணா 2 times, this is what is it? 3 times. So இந்த 3யும் இதை cancel பண்ணா 3, இந்த 2வும் இதை cancel பண்ணா 2. So FA divided by FB என்ன வேணும் கிடைச்சிரும்? 2 by 3. So 2 by 3 is the answer. 2 by 3 is the answer. That's it. Okay, so write down this one. So if we can solve the problem, you can complete that and tell me the answer. Okay, next problem போலாம். Okay, next problem போலாம் பாருங்க. Yes. A object moving along horizontal x direction
with the kinetic energy 10 joule is displaced through what is it? X oda value கொடுத்துட்டாங்க. Meter by force is F is equal to minus 2 I cap plus 3 J cap. The kinetic energy of the object at the end of the displacement X ன்னு கேட்டிருக்காங்க. Kinetic energy of the object end of the displacement. Right? ஒரு நிமிஷம். So next one we can start. Yes, so we'll start. So if என்ன பார்க்க போறோம்னா object moving along horizontal x direction with a kinetic energy 10 joule is displaced through what? Kinetic energy கொடுத்துட்டாங்க 3 I cap by the forces what? F ன்னு கொடுத்துருக்காங்க. The kinetic energy of the object at end of the displacement x ன்னு கேட்டிருக்காங்க. End of the displacement. So now we can start this. Change in kinetic energy, end of the displacement. Kinetic energy calculate பண்ணனும், இங்க final kinetic energy calculate பண்ணனும். So we can apply that. So idea என்னது given. So என்னன்னு கொடுத்திருக்காங்க? Kinetic energy, initial kinetic energy என்ன கொடுத்துட்டாங்க? 10 joule கொடுத்துட்டாங்க. This is what initial along x direction is displaced. X oda value என்ன கொடுத்திருக்காங்க? 3 I cap. Force oda value என்ன கொடுத்திருக்காங்க? minus 2 I cap plus 3 J cap. See, displacement is along x direction now. So that there is no displacement along y direction. அதெல்லாம் work done இருந்திருக்காது. Okay, இது மட்டும் தான் இருக்காது. இதனால no need to worry about that. Okay, the force, even if it is a force along z direction, y direction இருந்தாலும் no need to worry about that. Why? Because it is a displacement along x direction. So kinetic energy calculate பண்ணலாம். So எப்படி apply பண்ணலாம்? Change in kinetic energy is equal to work done. இல்லையா? So work done is equal to final kinetic energy. So final minus what? Initial kinetic energy. So இந்த work done எப்படி calculate பண்ணலாம்? Force into displacement. இங்க பாருங்க, force இங்க இருக்கு, displacement. So நான் எடுத்துக்கலாமா? அப்படினா I dot I, F dot X, 3 dot 3. அப்படினா 3 into 2 ங்கிறது என்ன சொல்லலாம்? 6. This is what? 6. It is minus. Right? So இப்போ நான் இதை எடுத்துட்டா final kinetic energy தான் calculate பண்ணணும். So initial kinetic energy 10 கொடுத்துட்டாங்க, minus 10. இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? plus 10. So plus 10 minus 6 எனக்கு எடுத்துரும் 4 joule. That's it. Simple. Okay. So that's it. Next problem போலாம். So the statement question. Question பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. Yes, try to answer this. Given below two statement, one is labeled as assertion, another one what reason கொடுத்துட்டாங்க. The central force field, the work done is independent of the path chosen கொடுத்துருக்காங்க. Independent of the path chosen. Central force field. Central force field னு example என்ன சொல்லலாம்? Centripetal force. இல்லையா? So this is what is a இது என்ன சொல்லலாம்? Centripetal force. Right? So இப்போ particle என்ன இருக்கும்? Circular motion இருக்கும். Displacement எந்த directionல இருக்கும்? This is what is the displacement of the particle. So இப்போ நான் எடுத்துட்டேன்னா F work done is equal to F dx cos theta வா? So what is the angle between F and dx? 90 degree. Work done என்ன ஆயிரும்? 0 இருக்கும். நீங்க எந்த path choose பண்ணாலும் இதேதான். So this is what is the centripetal force. The work done is independent of the path. Yes, நீங்க எந்த path choose பண்ணாலும் if it is centripetal force என்னவா இருக்கும்? Work done by centripetal force 0. Next one is that every force is encountered in the mechanics do not have an associate with the potential energy. Every force encountered in mechanics do not have a associate. Yes, it is a do not have. Okay, friction force na edutha. Friction force is also what? Mechanical force. அதுக்கு என்ன இருக்காது? Potential energy இருக்காது. So எதுக்கெல்லாம் அதாவது constant conservative nature இருக்கும். Okay, so example conservative na என்ன சொல்லலாம்னா, so gravitational force, spring force, electric field, electrostatic field எல்லாமே என்ன சொல்லலாம்? It is a conservative force. So அதனால work done என்னவா இருக்கும்? Around the closed loop 0 வா இருக்கும். So அதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? Potential energy இருக்கும். Yes. So assertion correct, reason is correct.
பட் இதுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஓகேவா? ஸோ we can say it is nothing but what? Assertion is true. Assertion, both assertion reason true, but reason is not correct explanation for assertion. So B is the answer. Okay, so this must be clear. So next one problem. The stationary particle break into two part of mass. என்ன சொல்லிட்டாங்க? Two part of mass MA and MB, which moves velocity VA and VB respectively. VA and VB respectively. The ratio of the kinetic energy calculate பண்ண சொல்லிருக்காங்க. So ratio of the kinetic energy we have to calculate. So எப்படி calculate பண்ணலாம் ratio of the kinetic energy? So ratio of the kinetic energy என்ன சொல்லலாம்? So kinetic energy of what? B divided by kinetic energy of A ன calculate பண்ணனும் இல்லையா? See here, the break into stationary initial momentum என்னவா இருக்கும்? 0 இருக்கும் இல்லையா? The break ஆயிடுச்சு அப்படின்னா because of the internal force only என்ன ஆகும்? எல்லா பார்ட்டிகல் பிரியும். So net force on the system என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். Net force on the system 0வா இருந்துச்சுன்னா momentum என்னவா இருக்கும்? is conserved. So 0 P என்னவா இருக்கும்? delta P என்னவா இருக்கும்? it is a 0வா இருக்கும். P என்னவா இருக்கும்? it is a constant, which mean that conservation. See here, எங்கெல்லாம் break னு வந்துச்சோ அங்க net force on the system 0, momentum என்னவா இருக்கும்? conserveவா இருக்கும். So that is the beginning of the problem. அது ஐடியா வந்துச்சுனாவே உங்களால சால்வ் பண்ண முடியும் ப்ராப்ளம். So initially இருக்க momentum ஃபைனலா இருக்க momentum என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். ஓகேவே, initially rest சொல்லிட்டாங்க, this is 0, right? So இப்போ ஃபைனலா என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டு பார்ட்டிகளோட velocity கொடுத்துட்டாங்க VA and BB. So first பார்ட்டிகளோட mass MA VA. ஓகேவா? So momentum conservation சொல்லும்போது ஒரு பார்ட்டிகள் எந்த டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா இன்னொரு பார்ட்டிகள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது என்ன இருக்கும்? நெட் மொமெண்டம் 0 ஆகும் இல்லையா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ. So இது என்ன சொல்லிட்டோம்? minus MB VB. You can take it as a plus. இந்த சைடு வரும்போது take as magnitude is fine. So நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். So if it is MA VA is equal to minus VB MB. So இப்ப magnitude எடுத்தோம்னா பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேவா? So this is first relation. MA VA is equal to MB VB. So நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 1/2 MB VB, இது எப்படி எழுதுறேன்? VB ன்னு எழுதிட்டேன். VB ஸ்கொயரா ரெண்டா எழுதிட்டேன். divided by 1/2 MA VA VA. See here, நிறைய பேர் இந்த மாதிரி क्वेश्चन தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அச்சச்சோ என்ன மிஸ்டேக் ஆச்சு? மொமெண்டம் கன்சர்வேஷன் இல்லாம நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, என்னவா இருக்கும்? MA VA ஸ்கொயர் divided by MB VB ஸ்கொயர். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம போகுது. சோ மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணிருங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். சோ இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? because MA VB ரெண்டுமே என்னவா இருக்கும்? MB VB divided by MA VA வட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். So we can cancel this one. So final என்ன ஆயிரும்? MB. So VB divided by VA. So VB divided by VA option is what? So this is an answer. Okay, so this must be clear. So if you understand, just answer this. Try to solve this problem. Yes. So next one is that. Next question. A bullet of mass 50 gram is fired with a speed 100 meter per second on a plywood and emerge with 40 meter per second. The percentage of loss of kinetic energy. So நான் ஃபயர் பண்ணிட்டேன். ஸோ ஃபயர் பண்ணிட்டேன், என்ன இருக்கு? போகுது, ஒரு வுடன் பிளாக்ல ஹிட் ஆகுது, அப்படியே உள்ள போகும்போது என்ன இருக்கு? ஸ்பீட் அப்படியே கம்மியாகும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் கேட்டிருக்காங்க. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டு, சரி இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. Can you try this one? Try to answer this one. So answer பண்ணுங்க பார்க்கலாம். Try to answer this one question. So next one. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. So bullet of mass கொடுத்துட்டாங்க. Mass is what? 50 gram. Fired with the initial velocity எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Initial velocity is 100 meter per second. Final velocity என்ன சொல்லிட்டாங்க? This is what? 40 meter per second. That's it, right? Question ஒரே bullet தான். See இங்க பாருங்க, initial velocity, final velocity கொடுத்துட்டாங்க. Change in kinetic energy is equal to work done. அந்த ரிலேஷன் போலாமா? That's it. You can solve the problem easily, right? So இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Loss நமக்கு கால்குலேட் பண்ணணும். Loss of what is kinetic energy, இல்லையா? So lossங்கிறது என்ன சொல்லலாம்? Change in kinetic energy divided by initial kinetic energy into 100ங்கிறது என்ன சொல்லலாம்? Loss. அதாவது எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும், அதாவது இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும். ஓகே, பர்சன்டேஜ்ல நமக்கு கிடைச்சிடும். எஸ் சார். ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன சொல்லலாம்? மாஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலா அப்படின்னா V ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஸ்கொயர் டிவைடட் பை V இனிஷியல் ஸ்கொயர். தட்ஸ் இட். We can solve the problem. V ஸ்கொயர் டிவைடட் பை V ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம்? சிம்பிளிஃபை என்ன பண்றேன்? V ஃபைனல் மைனஸ் V இனிஷியல் the whole square minus 1 எழுதலாம் இல்லையா? எங்க பாருங்க,
V final square minus V initial square divided by V initial square. அப்படின்னா V final minus V. இது simplificationக்காக யூஸ்ஃபுல்லா எடுத்துட்டு. So what is the final one? What is the value of final one? So final 40 divided by 100 initially. The whole square minus 1. So இப்போ 0 இந்த 0 cancel. இப்போ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா 2 time this is சரி. So இதை என்ன சொல்லலாம்? Yes, 2 time divided by 5 times. So இதை cancel பண்ணுங்க பார்க்கலாம். சரி. Try to answer this one. Cancel பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 0 0 cancel ஆயிருச்சு. So 4 இது 10 cancel பண்ணான்னு சொல்லலாம். 4ங்கிறது 2 times. Right? This is what? 5 times. Right? So this whole square minus 1. So இப்போ என்ன கிடைச்சுன்னு பாருங்க. இப்போ நான் எடுத்துட்டேன்னா so 5 squareங்கிறது 25. So இது என்னது 4 by 25 minus 1. So என்ன கிடைச்சிரும் 21 by 25. எனக்கு percentage வேணும்னா 100. So இங்க 4 multiply பண்றா என்ன கிடைச்சிரும் 484%. Simple one. See here நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜ்ல மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஸோ கொஸ்டின்ல இன்க்ரீஸ்டு பையா ஆர் எல்ஸ் இன்க்ரீஸ்டு டூவான்னு தெரிஞ்சுக்கங்க. இன்க்ரீஸ் பைனா இனிஷியல் இருந்து ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். See here கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ the kinetic energy increased byன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவேன். 4% அப்படின்னா வச்சுக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் kinetic energy என்ன சொல்லிட்டாங்க? இனிஷியல்ல இருந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா k plus what? 4 divided by 100 அர்த்தம். புரிஞ்சா? increases 2 அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அப்படியே கொடுத்திருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்க வேண்டியது. ஸோ கிளியரே தெரிஞ்சுக்கங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ட்ரை வித் திஸ். ஸோ அனதர் ப்ராப்ளம் இஸ் தட். ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது சிம்பிள் ஒன். கமன் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் சால்வ் பண்றது எல்லாமே இட் இஸ் ஃபார் யூ. நான் எக்ஸாம் எழுத போறதில்ல, நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகே, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் பாக்குறீங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன், நம்ம எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய இன்ஸ்டால பார்த்துட்டே இருக்கோம். 1 hour 2 hour, ஏன்னா எடுத்து நமக்கு டைம் போறது தெரியவே தெரியாது இன்ஸ்டன்ட்டை பொறுத்த அளவுக்கு. அது நமக்கு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது உங்களோட ஐடியாவை திங்க் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1 minute 2 minutes உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹாப்பி, சம்திங் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இல்லையா இன்னும் படிக்கணும், தெரிஞ்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு சும்மா எடுத்துட்டு பார்க்கும்போது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் நீட் ப்ரிப்பரேஷன்ஸ். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன்? இஃப் த ரப்பர் பால் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரம் த ஹைட் h rebound up to height h/2. மேல இருந்து கீழே வருது, பட்டு என்ன இருக்கு மேலே போயிருக்கு. லிசன், நீங்க ஹைட்ங்கிற ஹைட்ல இருந்து கீழே வந்து சேம் ஹைட்ங்கிற பொசிஷன் வச்சுக்கிறேன், எவ்வளவு எனர்ஜி இருந்துச்சோ அது ஃபுல் எனர்ஜி என்ன இருக்கும், லாஸ் ஆகாம ஃபுல்லா திரும்ப கிடைச்சிருக்கும் இல்ல சேம் ஹைட் போகும்போது. பட் இப்போ h/2 half ஆஃப் த ஹைட் தான் போயிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் half ஆஃப் த ஹைட்டோட எனர்ஜி என்ன இருக்கும், லாஸ் ஆயிருக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்க. ஸோ த லாஸ் ஆஃப் எனர்ஜி வாட் இஸ் 50%? ஆப்ஷனுங்க பாருங்க, இது இருக்காது இல்லையா? ஸோ எய்தர் இந்த இது 3 இதுல இருக்கும். எஸ் ஆனோ? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? இனிஷியல் சிஸ்டம் வெல் ஆஸ் வெலாசிட்டி ஆஃப் த பால் பிஃபோர் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு ஹைட்ல இருந்து வருது? ஹைட்ங்கிற ஹைட்ல இருந்து வருது இல்லையா? ஹைட்ங்கிற ஹைட்ல இருந்து வருது. இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன சொல்லலாம்? g ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன சொல்லலாம்? v is equal to, so v square is equal to u square plus 2as இல்லையா? So இது 0, initial velocity 0 because it is a free fall condition. So before strike the ground தான் கேட்டிருக்காங்க. What is the before strike the ground? So v square is equal to 2g, s ஓட வேல்யூ h, h ஓட v ஓட சொல்லலாம் root under 2gh. That's it. So easy solve பண்ணலாம். So 50% இங்க பாருங்க, இது is not answer. இது answer அல்ல, option is D is answer. That's it. Simple answer பண்ணிடலாம். Okay, so you must know clearly. Can I go with the next one? Next one. See here, a particle is displaced at a point A, frictionless track ABC as shown in figure. Okay, so if I put tight towards tightly towards right, that the find its speed when it reaches point B ன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கான கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இங்க பாருங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கைனடிக் எனர்ஜி. ஸோ இங்க பாருங்க இந்த சட்டன் ஹைட்ல இருக்கும்போது என்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்.
இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கும்போது என்ன இருக்கும், வெலாசிட்டி 0, கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ரைட்? இங்க வரும்போது என்ன ஆகும், பிகாஸ் இட் இஸ் ஆன் த வே, நான் இப்படி விட்டுட்டேன்னு வச்சுக்குவேன், இங்க இருக்கும்போது 0 இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும். இப்போ நான் தள்ளி விட்டுட்டேன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல வரும்போது கைனடிக் எனர்ஜி இருக்கும், ஏன்னா ஒரு சர்டன் ஹைட்ல இருக்கு, கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போ நான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ளை பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஐடியா. ஓகே, வில் ஸ்டார்ட் திஸ் ப்ராப்ளம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எஸ், given. ஸோ கன்சர்வேஷன் ஐடியா எடுத்துட்டேன். வாட் இஸ் த மீனிங் கன்சர்வேஷன்? இனிஷியலா இருக்க கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஃபைனலா இருக்க கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So I'll start with it. Conservation. Initial total energy is equal to what? Final total energy. So this is what is it final. This is what is the initial. Right? So now we'll start with this. So initially என்ன சொல்லலாம் அப்படின்னா kinetic energy. Kinetic energy சொல்லும்போது rest. The particle is placed at a point, it is frictionless stable. So stop. Push பண்றாங்க அப்படின்னா initial restல இருக்கு. மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இனிஷியலா இருக்க kinetic energy ஆஃப் mv ஸ்கொயர் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் இல்லையா. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட். இங்கிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 1 மீட்டர். ஸோ mg h this 1 கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரைட், இஸ் ஈக்குவல் டு, இங்க வரும்போது நான் கால்குலேட் பண்ணலாம். இங்க இருக்கும்போது பாருங்க, the gravitational, understand this one, gravitational potential energy, it is independent of the path. அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணலாம், நீங்க ஹைட்டை மட்டும் எடுத்துக்கலாம். சி, நீங்க இந்த பாத்து போக வேண்டிய அவசியம் இல்லை, டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஹைட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இப்போ நான் கால்குலேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஆஃப் mv ஸ்கொயர், ஸ்பீட் தான் கால்குலேட் பண்ணும், ஆஃப் mv ஸ்கொயர் இன்டு வாட், சரி, பிளஸ் mgh. அப்படின்னா டோட்டல் 1.1 மீட்டர்னா இப்போ இங்க எவ்வளவு போயிருச்சு, 0.5 போயிருச்சு. பேலன்ஸ் இருக்க ஹைட் என்ன, 0.5. ஸோ 1/2, சரி, mg ஹைட்டோட வேல்யூ என்னது, h பை, சரி, 1/2ன்னு சொல்லலாமா, ஏன்னா டோட்டல் ஹைட் 1, அதுல என்ன சொல்லலாம், பாதின்னு சொல்லலாமா. So we can say mg h by 2, right? So h ஓட வேல்யூ என்னது, so initial height 1 meter, so that's it, half of the height. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணலாமா, initial velocity 0, இது இந்த சைடு வந்துச்சுன்னா mg minus what, mg by 2 is equal to half mv square. Mass cancel, g minus g by 2, g by 2 is equal to what, 1/2 v square. So இது இங்க போயிருச்சுன்னா இது கேன்சல் ஆயிருமா, so 2 கேன்சல் ஆயிருச்சு. இப்போ பேலன்ஸ் g தான் இருக்கும், g ஓட வேல்யூ 10. So v square, v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், √10. That's it. So option என்ன சொல்லலாம், √10 is the answer. That's it. Right? இப்போ இங்க வரும்போது என்னவா இருக்கும், there is no potential energy. ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். So இங்க அப்ளை பண்ணலாம் எனர்ஜி கன்சர்வேஷன். இப்போ இந்த பாயிண்ட் क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mg, h ஓட வேல்யூ 1 which is equal to, இந்த இடத்துல வரும்போது என்னது, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடும், ஏன்னா ஹைட் 0, ஏன்னா சர்ஃபேஸ்க்கு வந்துரும், இந்த பாயிண்ட்க்கு வந்துரும், ஏன்னா h ஓட வேல்யூ என்னது 0, பாட்டம் பாயிண்ட், பிளஸ் என்ன மட்டும் தான் இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர். ஓகே, இங்க இருக்க வெலாசிட்டி நீங்க கால்குலேட் பண்ணலாம், ஏன்னா இங்க வரும்போது ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். ஓகே, so you can calculate the value. Yes or no? So I'll start with this. √10 is over. Next one problem. So this is also very important. The potential energy function of particle region of space is given by u கொடுத்துட்டாங்க. So this is very important. U is given here, x and y meter. Find the force acting on. So இந்த question என்ன அப்படின்னா x direction. Find the magnitude of force along what, x direction. ஏன்னா அங்க பாருங்க டோட்டல் ஃபோர்ஸ் கேட்டிருந்தா நம்ம வெக்டர் ஐடியா தான் வந்திருக்கும். ஓகே, so that's why along x direction கேட்டாங்க, have to start. Okay, magnitude along x direction. fx கால்குலேட் பண்ணணும், fx ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். So question என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸுக்கு என்ன ரிலேஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஃபோர்ஸுக்கு என்ன ரிலேஷன், you must know clearly. So very important thing, இதுல இருந்து நிறைய क्वेश्चन கேட்பாங்க. The force is equal to minus of என்ன சொல்லலாம், potential energy சொல்லலாம். This is du by dr. இதே along x, இது 3 dimensional, along 1 dimensional 2 dimensional தான் dux divided by dx I cap, du sorry divided by dy j cap plus what, j du divided by dz k cap. So இப்போ நம்ம கேட்டிருக்கிறது இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ரைட்? So fx கால்குலேட் பண்ணலாமா, fx is equal to minus du ஓட வேல்யூ என்னது, 2x square plus 3y cube plus 2z இல்லையா, divided by dx direction, along x direction தான் கேட்டிருக்காங்க. So what you will get, minus differentiate பண்ணா இங்க பாருங்க y differentiate பண்ணா 0, because I am differentiating with respect to x.
ஸோ இது மட்டும் தான் சர்வைவ் ஆகும் 4x. ஸோ திஸ் இஸ் வேல்யூ along x direction. இப்போ x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 மீட்டர். இது என்னது x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ x ஓட வேல்யூ என்னது 1, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். ஸோ -4. ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணணும். மேக்னிடியூட் சொல்லும் போது இந்த மாடுலஸ், திஸ் இஸ் வாட் இஸ் 4 நியூட்டன். ஸோ வாட் இஸ் ஆப்ஷன் இஸ் தட் 4 is the answer. Okay, so this must be known clearly. So I'll go with the next one. Okay, next question பாருங்க பார்க்கலாம். A car accelerated from the rest. ஐடியா வந்துடும். What is accelerated from the rest அப்படின்னா initial velocity is 0. கொடுத்திருக்க வேல்யூவை மைண்ட்ல வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. Now I'll start that. Let's start from rest. So given. So initial velocity என்ன சொல்லலாம் 0. To the accelerated. Accelerateனா velocity change ஆயிருக்கு இல்லையா, acceleration produce ஆயிருக்கு. So what is the final velocity? Final velocity v ன்னு எடுத்துட்டேன்னா, so v ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, v value is u ன்னு கொடுத்துட்டாங்க. Now the energy spent in this process what, e ன்னு கொடுத்துட்டாங்க. Energy spent this process e ன்னு கொடுத்துட்டாங்க. Right? The energy required to accelerate எங்க இருந்து எங்க, u ல இருந்து 2u க்கு நான் சொல்லும்போது என்ன எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு தான் யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, velocity சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா kinetic energy ரிலேட் பண்ணலாமா, ஏன்னா kinetic energy is equal to work done. Work done தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can go with this idea clearly. Okay, so energy கூட compare பண்ணி we can calculate this. Okay, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. Now initial velocity கொடுத்துட்டாங்க. What is the initial velocity? 0. This is what's u. Energy நாம calculate பண்ணோம். Change in kinetic energy போலாமா? Can we start? So எப்படி calculate பண்ணலாம், v square. அதுக்கு முன்னாடி okay, we'll start. Next one பார்க்கலாம். So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, initially 0 of m இல்லையா, change in kinetic energy is equal to e ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. So we can say it is a final velocity. So this is what, change in kinetic energy calculate பண்ணலாமா, change in kinetic energy. Okay, எப்படி calculate பண்ணலாம், ஃபைனலா of m v square u square, initially என்ன 0. So இதுதான் என்ன கொடுத்திருக்காங்க, of m u square தான் என்ன சொல்லிட்டாங்க, e ன்னு கொடுத்திருக்காங்க, energy difference. Right? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, accelerated. So இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம், the energy required to accelerate what is it, u ல இருந்து 2u க்கு நான் மாத்தணும், u ல இருந்து 2u க்கு மாத்துறேன். So final velocity என்ன சொல்லலாம், இதோட எனர்ஜி நான் e1 எடுத்துட்டேன், அதுக்கான எனர்ஜி நான் கொடுக்க போறேன். Okay, so of m final velocityங்கிறது என்ன சொல்லலாம், 2u the whole square minus initial velocity of m u square. ஏன்னா u ல இருந்து 2u க்கு தான் நான் மாத்த போறேன். Right? So இப்போ என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். So இப்போ of mv square எடுத்துக்கலாமா, இங்க என்ன ஆயிரும் 4 ஆயிருமா, of m u square வெளியே எடுத்துட்டேன், இங்க 2u square னா 4, இங்க என்னது -1. So என்ன கிடைச்சிரும், of m u square இது என்ன சொல்லலாம், energy. So this is what 3 ன்னு சொல்லலாமா, this is what is a 3. Right? 4 - 1 3. இது என்னது e1. So e1 is equal to 3 times e. That's it. So அப்ப எவ்வளவு எனர்ஜி வேணும், 3ங்கிற எனர்ஜி இருந்தா போதும், நாம என்ன பண்ணலாம், u ல இருந்து 2u க்கு நம்ம மாத்திரலாம். Okay, so this is the amount of energy we required. Is it correct? So can we go to the next one? Yes. The lift, next question paranga, try to solve the problem, try to answer this if you can, try to answer and tell me what is the answer for this. A lift of mass m கொடுத்துட்டாங்க, 500 kg is descending, மேல இருந்து கீழ வருது. The speed is what? The speed is 2 meters per second. It is supporting cable. ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன், செக் பண்ணாலும் பாது போறான்னு சொல்லிடுறீங்க. கோகுல பிரியா இருக்கீங்களா? Yes, fine. Okay, so இப்போ என்ன, lifting of mass m 500 kg is descending with a speed of 2 meters per second. Its supporting cable beings to slip through the allowing to fall with a constant acceleration. Acceleration கொடுத்துட்டாங்க, velocity கொடுத்துட்டாங்க, acceleration கொடுத்துட்டாங்க, mass கொடுத்துட்டாங்க. The kinetic energy of the lift at the end of fall at a distance எவ்வளவு சொல்றாங்க, 6 meter. அதாவது 6 meter மேல இருந்து கீழே விடும்போது இனிஷியலா எவ்வளவு இருக்கு, 2 meter per second இருக்கு. Then supporting cable is begins to slip ஆகும்போதுனே accelerate ஆயிருச்சு, அப்படின்னா velocity increase ஆயிருக்கு. 6 meter cross பண்ணும்போது எவ்வளவு velocity இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can calculate kinetic energy. So initially given, so given, we'll start with this. Initially mass ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 500 kg.
descending with a speed ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க கீழ வருது initial speed 2 meter per second right the supporting cable is being to slip falls with a constant acceleration ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 2 meter per second so kinetic energy of the ball at the end of the fall with a distance எவ்வளவு 6 meter cross ஆனது பிறகு இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க kinetic energy நாம கால்குலேட் பண்ணனும் so this is idea for this right so இதெல்லாம் இருக்கணும் கிலோ ஜூல்ல இருக்கணும் so we'll start so இங்க இருக்க velocity எனக்கு என்னன்னு தெரியாது velocity தெரிஞ்சா we can solve the problem இல்லையா so initial velocity கொடுத்துட்டாங்க so can we calculate distance கொடுத்துட்டாங்க can we calculate final velocity calculate பண்ணலாமா எப்படின்னா initial velocity தெரியும் acceleration தெரியும் displacement தெரியும் so we can apply v square is equal to u square plus 2as so v square அதுதான் நான் கால்குலேட் பண்ணனும் u squareங்கிறதுனா 4 ஏனா 2 ஸ்கொயர் பண்ணா 4 plus acceleration due to gravity downward but இங்க இந்த acceleration மட்டும் தான் எடுக்கணும் you should not take it as a free fall g எடுக்க கூடாது plus 2 into 2 distance என்னது 10 so எனக்கு கிடைச்சிரும் 4 plus 4 40 இல்லையா 40 யா yes 4 into 20 yes it is a 44 இல்லையா 4 இதனா 4 plus 10 44 v square இப்போ kinetic energy calculate பண்ணனும் இல்லையா so kinetic energy எப்படி calculate பண்ணலாம் so we'll start kinetic energy of m v square இல்லையா of m v square of m ஓட வேல்யூ என்னது 500 இல்லையா v ஸ்கொயர்ங்கிறது என்ன சொல்லலாம் 44 இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 22 ரைட் 22 5 so இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் இங்க ரெண்டு 0 இருக்கு இல்லையா so this 5 10 balance 1 10 plus 11 option வரலையே so 11 வந்துச்சுனா 11000 போயிடுது but option is though so ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா செக் பண்ணுங்க just I'll start acceleration 2 okay so v square is equal to u ஓட வேல்யூ 2 so 4 ஆயிரும் plus 2 இங்க ஒரு 2 இருக்கு இங்க ஒரு 2 plus 10 2 into 2 4 4 and 10 40 plus 44 கரெக்ட் தான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா சரி 10 not 10 displacement is 6 meter sorry displacement is 6 meter 6 னு போறதுக்கு பதிலா 10 னு போட்டோம் just wait for this u ஸ்கொயர்ங்கிறது என்ன 2 4 ஆயிரும் plus 2 into acceleration ஓட வேல்யூ 2 s ஓட வேல்யூ 6 so என்ன இருக்கும் 4 plus இது என்ன இருக்கும் 2 into 2 4 into 6 னு சொல்லும்போது 24 so என்ன ஆன்சர் இருக்கும் 28 24 plus 4 28 so இப்போ kinetic energy தான் கால்குலேட் பண்ணனும் so இங்க இருக்க kinetic energy of m v square 1/2 m ஓட வேல்யூ என்னது 500 into 28 so இப்போ கேன்சல் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் 14 so 14 into 5 5 4s are 20 balance 2 so this is 5 7 அப்ப நான் ஏற்கனவே ரெண்டு 0 so double 0 7 7000 kilo இருக்கனால kilojoule so 7 kilojoule that's an answer is it clear any doubt up to here so next problem we can start next one is a block of mass m என்ன கொடுத்துட்டாங்க moving kinetic energy e compressed spring yes it is a spring problem for you okay Sarvesh Sharvana spring force problem so see here understand before starting this one especially for Sarvesh Sharvana for you yes question பாருங்க block of mass m moving kinetic energy e கொடுத்துட்டாங்க listen understand this one நான் spring எடுத்துட்டேனா spring compress ஆனாலும் expand ஆனாலும் அதுல எனர்ஜி என்ன ஆகும் spring forceனால எனர்ஜி இருக்கும் so spring energy restoring force energy என்ன சொல்லலாம் energy due to restoring of kx னு சொல்லலாம் kங்கிறது என்ன spring constant listen இப்போ ஒரு பால் நான் எடுத்துட்டேன் ஒரு mass of the object m moving with the velocity v ஒரு ஸ்ப்ரிங் மேல படும்போது என்ன ஆகும் அது என்ன ஆகும் ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா கம்ப்ரஸ் எப்போ வரைக்கும் கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னா நான் புஷ் பண்றேன் ஒரு ஸ்ப்ரிங்கை புஷ் பண்றேன் எப்போ வரைக்கும் நான் கம்ப்ரஸ் பண்ண முடியும் என்கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் கொடுக்குற வரைக்கும் நான் கம்ப்ரஸ் பண்ண முடியும் எனர்ஜி இல்லவே இல்லை அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ண முடியுமா முடியாது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறனால இருக்க எனர்ஜி என்ன எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஸோ இந்த ஸ்ப்ரிங்ல போய் படும்போது ஸ்ப்ரிங் என்ன ஆகும் கம்ப்ரஸ் ஆகும் அதோட கைனடிக் எனர்ஜி என்னவா மாறும் ஏன்னா கம்ப்ரஸ் ஆகிறனால பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும் இதோடது ஸோ எப்போ வரைக்கும் இது இட் வில் டேக்ஸ் கம்ப்ரஷன் டேக்ஸ் பிளேஸ் இது கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாமே எதுக்கு மாறணும் அந்த கம்ப்ரஸுக்கு மாறணும் அப்போ எனர்ஜி ரிலேஷன் அப்போ கைனடிக் எனர்ஜி என்னவா மாறிடும் ஃபுல்லாகவே பொட்டன்ஷியல் எனர்ஜியை மாறிடும் ஸோ திஸ் இஸ் ஐடியா இஸ் தட் எனர்ஜி கன்சர்வேஷனுங்கிறது என்ன அப்படின்னா
So energy never be created or destroyed. Energy can be converted into one form to another form. இனிஷியலா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அது கைனடிக் எனர்ஜி இருக்கும். அது போய் ஸ்ப்ரிங்ல போயிடும்போது கைனடிக் எனர்ஜி என்னவா மாறிடும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடும். So this is the idea, we are going to use this one. A block of mass m moving with the kinetic energy E. Okay, spring through the distance எவ்வளவு கம்ப்ரஸ் ஆயிருக்கு? 25 cm கம்ப்ரஸ் ஆயிருக்கு. Its speed is half. அப்படின்னா பாருங்க, ஃபுல்லா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறல. எப்போ வரைக்கும் கம்ப்ரஸ் ஆயிருக்கு? அந்த 25 சென்டிமீட்டர்ல அந்த பாடி எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு, அதாவது எவ்வளவு வெலாசிட்டி லாஸ் ஆயிருக்கு? half of the லாஸ் ஆயிருச்சு, half of the velocity. The velocity and the value of the spring constant நாம கால்குலேட் பண்ணணும். இப்போ புரிஞ்சுக்க, clearly understand this one. Given scenario when I am drawing that, clearly புரிஞ்சுக்குங்க. So this is my spring நான் எடுத்துட்டேன். So இப்போ mass of object நான் எடுத்துருக்கேன் m. It is a moving with velocity u. So இதுல படுது, இதோட compression, it is not maximum is compressed. Okay, so இதோட velocity v by 2 இருக்கும்போது எவ்வளவு சென்டிமீட்டர் கம்ப்ரஸ் ஆயிருக்கு? 25 சென்டிமீட்டர் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்படின்னா so இதோட sum of energy என்னவா இருக்கு? 25 சென்டிமீட்டர் கம்ப்ரஸ் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? The value of spring constant. Energy conservation apply பண்ணலாமா? Try to answer this one. இனிஷியலா இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகுது, என்ன எனர்ஜி இருக்காது? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. இதுக்கு மட்டும் தான் என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இனிஷியல் கன்சர்வேஷன், எனர்ஜி கன்சர்வேஷன், இனிஷியலி that must be energy conserved in final. Right? Understand this one. Okay, இனிஷியலா இதுக்கு ஏன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்காது, ஒன்லி கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்கும். half m u square. Right? ஸோ அதுதான் என்ன சொல்லிட்டாங்க? ஈன்னு சொல்லிட்டாங்க. ரைட்? that is equal to, இப்போ கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன இருக்கும்? இதோட கைனடிக் எனர்ஜி கம்மியாயிட்டே இருக்கும், அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும் இல்லையா? அப்படின்னா இதோட வெலாசிட்டி v by 2 இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். எதுக்கு? ஸ்ப்ரிங்குக்கு. அந்த பாடிக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி என்ன சொல்லலாம்? half m. ஓகே, வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு? half of the speed, u by 2 the whole square. இது புரிஞ்சுதா? இப்போதான் ஸ்ப்ரிங் பிளஸ் half kx square. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். half m u square ஏன்னா காமனாக இருக்கா? இந்த சின்ன 1 மைனஸ் இங்கே என்னது? u ஸ்கொயர் பை 4 அதனால 1 by 4 எழுதிட்டேன். that is equal to half k x square. ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 1 by 2 1 by 2 கேன்சல். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன கிடைச்சிடும்? m u ஸ்கொயர், பிகாஸ் ஈன்னு கொடுத்துட்டாங்க, எனர்ஜி ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் ஒரிங் தட். ஸோ நான் அதுக்கு பதிலாக இது ஃபுல்லாகவே நான் என்ன எடுத்துட்டேன்? ஈன்னு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃபார் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 by 4 is equal to half k x square இல்லையா? ஸோ இப்போ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், 2e, இது இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? 3 divided by 4 ரைட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்ன சொல்லலாம்? 25 சென்டிமீட்டர். அது எக்ஸ் ஸ்கொயர் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 25 divided by 100 இல்லையா? சென்டிமீட்டர் இருக்கா? 10 to the power of -2 கீழே வரும்போது 100 ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிடும்? 1 by 4 ஸ்கொயர். ஸோ 1 by 4 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 60. 1 by 16 ஆயிரம். 16 இங்கே போயிடுச்சு. 2e into 3 into 16 divided by 4. ஸோ இது கேன்சல் பண்ணால் 4 times. ரைட்? ஸோ 2 into 3 6, 6 into 4 24. 24. So what is the answer? This 24 is the answer. That's it. Is it purinjada? So this must be now clear. Okay. So I am going with the next one. Next problem. Try to answer this. Yes. So as per the next one. So in that I am use pandrena. So we'll start. This is also very important question. As per this figure, 2 blocks, each of mass 250 gram, are connected to the spring constant Newton per meter. Okay. இப்போ என்ன கொடுத்துறாங்க? If the both given velocity u opposite direction. So இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? Initially, so given, try பண்ணுங்க இந்த problem. Initially, so ரெண்டு block கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கு என்ன velocity கொடுத்துருக்காங்க? இது இந்த direction, இது இந்த direction. அப்படின்னா ரெண்டுத்துக்கு initial velocity கொடுத்துட்டாங்க. Initial என்னவா இருக்கும்? Kinetic energy இருக்கும் இல்லையா? இப்போ இதை நான் total distance Lன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். Listen, நான் இது எப்படி பிரிச்சுட்டேன் அப்படின்னா total expansion x. ஓகே, இப்போ ரெண்டு மூவ் ஆயிருக்கனால இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஷன் எடுத்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இந்த எக்ஸ் எப்படி பிரிக்கிறேன்னா, ஏன்னா ஈக்குவல் வெலாசிட்டி இருக்கனால இது ஒரு half of the displacement, அதாவது இந்த பார்ட் x by 2 எடுத்துட்டேன், இந்த பார்ட்டிகளோடது, இதோடது என்னது x by 2 எடுத்துட்டேன்.
அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் போச்சுன்னா வாட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி? ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டேன். இந்த பார்ட் x/2 டிஸ்டன்ஸ் போயிருக்கு, இந்த பார்ட் x/2 டிஸ்டன்ஸ், x/2 + x/2 x டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? மேக்ஸிமம் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0 ஆயிரும். அப்படின்னா இனிஷியலா இதுக்கு என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி, ரெண்டு பாடிக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸ்ப்ரிங் ஸ்டிச் ஆகாதனால பொட்டன்ஷியல் இருக்காது. பட் ஸ்ப்ரிங் ஸ்டிச் ஆக கைனடிக் எனர்ஜி என்னவாகும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறும், ½ ஸோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் அது ½ அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரி, கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும்? ரெண்டு பாடியோடது 0வா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இனிஷியலி இதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குமா? ½ இதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குமா? ½ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா? இருக்காது. ஏன்? அது ஸ்ப்ரிங் ஸ்டிச் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இது மேக்ஸிமம் எலாங்குவேஷன் என்னது? x இல்லையா? அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் ½ இந்த ரெண்டு பாடியும் மேக்ஸிமம் ஸ்டிச் ஆகும்போது ரெண்டு பாடி என்ன ஆயிரும்? ஏன்னா கைனடிக் எனர்ஜி என்னவா மாறும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும் இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி becomes 0. ரைட்? ஸோ இப்போ என்ன ஆயிரும்? ஸோ 2 times mv² divided by 2 is equal to what? ½ இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸோ we have to calculate maximum elongation தான் கால்குலேட் பண்ணணும். x தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகும். m ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 250 கிராம். k ஓட வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. ஸோ வெலாசிட்டி v அப்படி வச்சுட்டேன். 250 கிராம் சொல்லும்போது கிலோகிராம் மாத்திரம் 10⁻³ டிவைடட் பை k. ஸோ 2 இங்கே மேலே கொண்டு வந்துட்டேன், இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டேன், k-வை கீழே கொண்டு வந்துட்டேன். k ஓட வேல்யூ 2. இந்த 2 கேன்சல். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் x². புரிஞ்சுதா? எஸ், we have to calculate. Yes, completed everything. x². 2mv², 2 blocks of mass. Yes. இப்போ v ல கால்குலேட் பண்ணணும். ஸோ v, keep it as v. v மிஸ் பண்ணிட்டேன். 2mv², 2mv². Yes. mv² is equal to 2. k ஓட வேல்யூ 2. 2x². இந்த 2 கேன்சல். Now, இப்போ m ஓட வேல்யூ என்னது? 250 கிராம். 250 டிவைடட் பை கிராம் சொல்லும்போது 10⁻³ v² is equal to x². ஸோ இந்த 250 எழுதலாம். 250 டிவைடட் பை 1000 சொல்லலாமா? 1000 v² is equal to x². Right? So 250 4 times சொல்லலாமா? This is 4 times. 250 divided by 1000 4 times. அப்போ என்ன பண்ணுறது? v² divided by 4 is equal to x². So x ஓட வேல்யூ என்ன? v/4. v/2. Option is that. Yes, clear? So I'm moving next one. Okay. So this is very important. In the given figure, the block of mass m dropped from a point A. எங்க இருந்து drop பண்றாங்க? இந்த point A ல இருந்து drop பண்றாங்க. The expression for a kinetic energy of the block when it reaches point B ன்னு கேட்டிருக்காங்க. So expression for kinetic energy we have to calculate. Try பண்ணுங்க பார்க்கலாம் இந்த answer, இந்த question. Yes, can you tell me the answer for this? Can you try to answer this one question? So I'll start with this. So a given figure, the block of mass m dropped up in initial kinetic energy becomes 0. Initial என்ன இருக்கும்? potential energy மட்டும் தான் இருக்கும். ஏன்னா height எவ்வளவு சொல்லலாம்? So initial potential energy பாருங்க, initial potential energy before drop. So mgYR இல்லையா? Now expression for kinetic energy of the block when it reaches point B. அப்படின்னா இந்த இடத்துல height, இந்த இடத்துல வரும்போது kinetic energy இருக்கும், potential energy இருக்கும் இல்லையா? So I'm writing that. So this is what is initially potential energy மட்டும் இருக்கும், kinetic energy இருக்காது. So இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? kinetic energy இருக்கும், potential energy இருக்கும். At this point, at A, this is A. At B ல என்னவா இருக்கும்? kinetic energy of mv². அதாவது kinetic energy அப்படியே எழுதிடுறேன், ஏன்னா நம்ம kinetic energy தான் வேணும். kinetic energy plus what? potential energy என்னவா இருக்கும்? So இந்த height தான் எனக்கு வேணும். So இந்த height இல்லையா? So what is this height? What is value? y minus y0. So இப்போ எழுதுங்க பார்க்கலாம். I'm writing. So point mg y minus y0 இல்லையா? So initial energy apply பண்ணலாமா? mgy that is equal to final energy, kinetic energy plus mg
y minus y naught. So இது இந்த சைடு கொண்டு வரேன். If I come this side, mgy minus mgy plus what? mgy naught. Cancel ஆயிடுச்சு அப்படின்னா kinetic energy. So what is the answer is that mgy naught. mgy naught. mgy naught. This is an answer. Is it clear? So this is an idea. It must be no clear. So next one, follow. Okay. Question paranga. Next question is that. Try to answer this. A pendulum is suspended by this string of length. என்ன கொடுத்துட்டாங்க? So given. Length கொடுத்துட்டாங்க. Length எவ்வளவு கொடுத்துருக்காங்க? Length is what? 250 Newton. 250 centimeter. மீட்டருக்கு நான் மாத்தினா 250 divided by 1000. சரி. Yes. 100. இல்லையா? ஏன்னா 250 10 to the power of minus 2. So உங்களுக்கு கிடைச்சு. But we'll see finally. Okay. So the mass of the pendulum 200 gram. Mass கொடுத்துட்டாங்க 200 gram னு கொடுத்துட்டாங்க. இல்லையா? Mass ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 200 gram. The pulled aside until the what? எவ்வளவு டிகிரி வந்திருக்கு? 60 டிகிரிக்கு வந்திருக்கு. When the vertical shown in figure. Yes, இது 60 degree. After releasing that, maximum attained by probe. So maximum velocity attained by the probe னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா maximum velocity எங்க தான் அட்டன் ஆகும்? In mean position. இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இங்கே பாருங்க, இங்க இருக்கும்போது கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா? ஸோ இந்த ஹைட்ல இருக்கும்போது என்னவா இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இங்க வரும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறிடும்? கைனடிக் எனர்ஜியா மாறிடும். ½ mv². இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல நான் v 0ன்னு எடுத்துட்டேன். ஏன்னா அங்க வரைக்கும் இழுத்துட்டு போய் விட போறேன். அப்படின்னா இந்த இடத்துல 0 விட்டுட்டுனா என்ன ஆகும்? இப்படி கீழே வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? we know that. ஸோ இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இந்த ஹைட்ங்கிற ஹைட்டை கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இந்த ஹைட் நான் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் எல். இது நான் எல்ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் எல். ஸோ இப்போ நான் இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஹைட்ஸ். எஸ், இங்க பாருங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த ஹைட், இந்த டோட்டல் ஹைட் எனக்கு தெரியும் இல்லையா? இந்த டோட்டல் ஹைட் எல். இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இந்த எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணா எல் மைனஸ் எக்ஸ் கிடைச்சுன்னா என்ன கிடைச்சிடும்? இந்த பார்ட்டோடது கிடைச்சிடும் இல்லையா? இந்த பார்ட்டோடது கிடைச்சிடும். So L minus இந்த xங்கிறது என்ன? இது theta இல்லையா? So this is theta. So இது theta அப்படின்னா இது என்ன சைடு? இது adjacent side இல்லையா? adjacent sideங்கிறது என்ன சொல்லலாம்? So இது hypotenuse. If I take this part, இந்த part மட்டும் நான் எடுத்துட்டேன். இது adjacent side அப்படின்னா L cos theta. So L 1 minus cos thetaங்கிறது தான் என்ன சொல்லலாம்? This is what is the height. Okay, இந்த height. அப்படின்னா mgh initially mg L 1 minus cos theta that converted into what? நமக்கு என்ன வேணும்? maximum speed of mv². ஏன்னா இங்க வரும்போது kinetic energy. So m cancel. So இந்த 2 இங்க multiply பண்ணிட்டா 2 into g 1 minus cos theta into v². இப்போ 2 into g ஓட வேல்யூ 10, l ஓட வேல்யூ என்னது? 250 gram. 250 centimeter divided by 100. இல்ல சென்டிமீட்டர் சொல்லும்போது 100 ஆயிரும். Into 1 minus cos theta. Sorry, 2 gram. 200 gram. Sorry. Mass cancel ஆயிருச்சு. Okay, fine. Cos thetaங்கிறது cos 60ங்கிறது 1/2. So என்ன கிடைச்சிரும்? இப்போ இது கேன்சலா? இந்த 10ம் கேன்சலா? ரைட்? So இப்போ என்ன ஆயிரும் பாருங்க. இதுல நான் எடுக்கும்போது 1/2. 2 into 25 into 1/2. இது கேன்சல் into v². So v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 5 meter per second. 5 meter per second. Okay, this is the answer. You must be know clearly. Okay, note பண்ணிக்க. Try to solve. Next problem we can go with this. Yes, there is a finally power problem. So இப்போ வரைக்கும் என்னது energy relation பார்த்துட்டோம். Now we are going to discuss power idea. Powerங்கிறது என்ன சொல்லலாம்? Force into, so few problems இருக்கு. Work done by unit time னு சொல்லலாம். அதாவது அவ்வளவுதான். So power எப்படி define பண்ணலாம்? Work done by unit time. Okay, அந்த ஒர்க்கை எவ்வளவு நேரத்துல பண்ணி முடிக்கிறாங்கிறது தான் ஒர்க் டன். ஓகே, ஆர் எல்ஸ் P instantaneous power வேணும் அப்படின்னா force into velocity, just force into velocity. ஓகே, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எதில் தான் வரும்? ப்ராப்ளமே இதுதான் வரும். ஸோ இது சம்டைம் வரும், பட் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டிங்கிற ஐடியாவில் தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ யூ மஸ்ட் நோ கிளியர்லி. ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் திஸ். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? இஃப் யூ நோ யூ கேன் ட்ரை. The object of mass எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க. given. What is mass is given?
mass is equal to 1000 gram னு கொடுத்துட்டாங்க. 1000 gram னா என்ன சொல்லலாம்? 1 kg. இல்லையா? 1 kg. Now, time dependence force கொடுத்துட்டாங்க. F is equal to what? 2t I cap minus 3t square j cap. Okay, 3t square j cap. Okay, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The power generated by the time கேட்கணும். Power calculate பண்ணணும். So, force கொடுத்துட்டாங்க. இல்லையா? So, acceleration எப்படி calculate பண்ணலாம்? Force by mass. So, you will get the same. Acceleration கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. dv by dt என்ன calculate பண்ணலாம்? V calculate பண்ணலாமா? Integrate பண்ணும்போது I'm going to do that. Okay, velocity கேட்குறீங்க. Okay, power is equal to what? Force into velocity. Instantaneous, very important thing. So, force ஓட value தெரிஞ்சிருச்சு. Velocity calculate பண்ணலாமா? B. எப்படி calculate பண்ணலாம்? So, dv by dt is equal to what? Acceleration, right? Yes. Mass ஓட value 1 kg. So, இங்க நான் substitute பண்ணா என்ன கிடைச்சிரும்? So, நான் இதை v2 it I cap minus 3t square j cap. So, இப்போ dv எனக்கு வேணும்னு வச்சுக்குவேன். Okay, so object of mass here. So, I am starting initial velocity 0. This is v. This is what is it? Initial time 0. இங்க t னு எடுத்துட்டேன். 2t I cap plus minus 3t square j cap. So, இதை integrate பண்ணுங்க என்ன கிடைக்கும் பாருங்க. 2t square by 2 I cap minus 3t cube by 3 j cap. So, in the 3, 2 cancel, t square minus t cube j cap. என்ன கிடைச்சிருச்சு? Velocity கிடைச்சிருச்சு. So, upper limit, lower limit substitute பண்ணும்போது you will get the velocity. So, this is what is the velocity. இப்போ force substitute பண்ணலாமா? Force ஓட value என்னது? 2t I cap minus 3t square j cap dot t square I cap minus t cube j cap. So, என்ன கிடைச்சிரும்? I dot I. So, 2 into t, இங்க ஒரு t, இங்க t square என்ன கிடைச்சிரும்? 2t cube minus 3 இங்க t cube. So, square இங்க cube. அப்படின்னா 3t power 5. So, option பாருங்க 2t cube minus 3t power 5. So, what is the answer is that? So, answer 2 square minus வருதா? Minus. Yes, both are minus into minus plus ஆயிரும். இங்க minus, இங்க plus ஆயிரும். இல்லையா? So, 3t square cube. Yes, 3, 5. This answer is what? This is an answer. Option is 4 is the answer. Yes. Next one is there. So, at any instant of time t, the displacement of any particle கொடுத்துட்டாங்க. Displacement கொடுத்துட்டாங்க. 2t minus 1. Under the influence of force of 5 Newton, the value of instantaneous power. Just instantaneous power. What is instantaneous power? See, display அங்க minus இல்ல. So, minus remains same. Minus into minus plus ஆயிடும். On the problem, previous problem. Instantaneous power எப்படி calculate பண்ணலாம்? Instantaneous power is equal to F into T. F dot T. So, at any instant, displacement of the particle கொடுத்துட்டாங்க. Displacement x கொடுத்துட்டாங்க. What is value? 2t minus 1. Right? Force ஓட value என்னது? So, இப்போ இந்த velocity calculate பண்ணலாமா? 2. இல்லையா? இதை differentiate பண்ணா 2. Velocity கிடைச்சிரும். 5 into 2. என்ன கிடைச்சிரும்? 10. What is that work? Simple one. So, next one. Water falls from that very important question is water falls from 60 meter at the rate 15 kg per second. So, கொடுத்திருக்கிறது மைண்ட்ல எழுதிக்கங்க first. So, கொடுத்திருக்கிறது என்ன சொல்லிட்டாங்க? Height given. So, height எவ்வளவு கொடுத்திருக்காங்க? So, height is equal to 60 meter கொடுத்துட்டாங்க. Height is equal to 60 meter. The rate of ரேட்ங்கிறது என்ன சொன்னா? ரேட்ங்கிறது யூனிட் நமக்கு என்ன தெரியலனாலும் இதை பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். kg per second அப்படின்னா dm by dt கொடுத்துட்டாங்க. மாஸ் ரேட் கொடுத்துட்டாங்க. So, 15 kg per second கொடுத்துட்டாங்க. Next one. Operated in turbine. The loss due to the friction எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? 10% of loss ஆயிருச்சு. Loss. This is what is the loss. How much power is generated by the turbine? So, what is the power output calculate பண்ணணும்? Output power. Right? So, இங்க பாருங்க loss கொடுத்துட்டாங்க. Some amount of energy என்னவாட்டா இருக்கும்? Efficiency convert ஆயிருக்கும். அதாவது output convert ஆயிருக்கும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? First will start. First input power calculate பண்ணலாம். So, ஏன்னா ஒரு ஹைட்ல இருந்து ஃபால் ஆகுது. So, அப்படின்னா என்னவா இருக்கும்? So, energy by time தான் நமக்கு வேணும் இல்லையா?
அப்படின்னா இந்த ஹைட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 60 மீட்டர். இங்கே டர்பன் இருக்குன்னு வச்சுக்குவேன். இங்கே டர்பன் அது மேலே படுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இதோட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. சுத்தருக்கு காரணமே அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் டைம் தான் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் பவர், ரைட்? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லலாம், mgh டிவைடட் பை டைம், ரைட்? m by t கொடுத்துட்டாங்களா 50 இன்டூ t, g ஓட வேல்யூ 10, ஹைட்டோட வேல்யூ 60 இல்லையா? ஸோ 00 இப்போ என்ன கிடைச்சிரும், 15 into 6 சொல்லும் போது என்ன கிடைச்சிரும் 3, then 6 90. So this is what is a 90,000 watt. So input power என்னது 19,000 watt. அப்படின்னா இன்புட் அங்கிறது அந்த ஹைட்ல 60 மீட்டர்ல இருந்து வரும்போது எவ்வளவு எனர்ஜி இருக்கு. ஸோ எனர்ஜி பர் யூனிட் டைம், எனர்ஜி பர் டைம்ங்கிறதுனா 900 வாட். இப்போ எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், எஃபிஷியன்சில இருந்து போகலாம். பிகாஸ் எஃபிஷியன்சி அவுட்புட் பவர் டிவைடட் பை வாட், இன்புட் பவர். இன்புட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can calculate the value, right? இந்த எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, சீகர் எஃபிஷியன்சி மேக்ஸிமம் கன்வர்ஷனுங்கிறது என்ன சொல்லலாம் 1. எதுக்குமே 1 இருக்காது இல்லையா, 1 விட கம்மியா இருக்கும். எதனால கம்மியா இருக்கும், பிகாஸ் ஆஃப் லாஸ். அப்படின்னா 1 மைனஸ் லாஸ் எடுக்கலாமா, 1 மைனஸ் லாஸ், this is what is எஃபிஷியன்சி சொல்லலாம், ரைட்? ஸோ 1 மைனஸ் லாஸ் எவ்வளவு 10%. 10ங்கிறது என்ன சொல்லலாம் 10 டிவைடட் பை 100, ஏன்னா பர்சன்டேஜ்ல எல்லாருக்கும் மாத்திரம். ஸோ இது என்ன கிடைச்சிரும், ஸோ திஸ் இஸ் 1 மைனஸ் 0.1 சொல்லலாமா. ஸோ வாட் யூ கெட் 0.9. அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன சொல்லலாம், எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் கன்வர்ஷன் 0.9 இஸ் த எஃபிஷியன்சி கன்வர்ஷன், ரைட்? ஸோ நமக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு 0.9 இன்டூ ஈக்குவல் டு பவரோட வேல்யூ என்னது, பவர் அவுட்புட் தான் நாம கால்குலேட் பண்ணோம். அவுட்புட் பவர் டிவைடட் பை வாட், இன்புட் பவர். இன்புட் பவர் நமக்கு தெரியும். ஸோ பவர் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 9 into 10 to the power of, நான் எப்போ எழுதிட்டேன், எப்படி எழுதுறேன்னா, ஸோ we can write, I'm writing input 9000 into 0.9. ஸோ இங்கே என்ன சொல்லலாம், இங்கே ஒரு 0 மல்டிப்ளை பண்ணால் 9 ஆயிரம். 9 into 9 10 to the power of 2. ஸோ 81 இல்லையா, 81 ஆப்ஷன் இருக்கா. கிலோ வாட் சொல்லும் போது 81 watt, 81 into 10 to the power of 2 watt. So then சொல்லலாம், can we write 8.1 kilowatt சொல்லலாமா, 10 to the power of 3. So this is what 8.1 kilowatt. Is it right? Yes or no? So this is the idea, you must know clearly. Okay, loss 1 minus maximum, அதாவது நான் கொடுக்குற எனர்ஜி பூரா அவுட்புட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எஃபிஷியன்சி 1 இருக்கும். பட் லாஸ் 10% லாஸ் ஆயிருக்குன்னா 1 minus the loss, that is what is the efficiency. Then you can complete the problem. Okay, next one we can. The final, I think, yes, it is a final question. Okay, next question. What is the question பாருங்க, very important question. இதுவும் also very very important question because இதுல multiple concept include ஆயிருக்கு. ஸோ NEET 2026 பொறுத்தளவு 2025 பொறுத்தளவுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. நிறைய மல்டிபிள் கான்செப்ட் கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த வருஷமும் NEET 2026 நெக்ஸ்ட் இயர், ஸோ NEET 2026 சேம் NEET 2025 மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மல்டிபிள் கான்செப்ட் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்க போகிறாங்க. அதாவது டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் கம்மியாக தான் கேட்பாங்க, பட் மல்டிபிள் கான்செப்ட் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு சால்வ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். சி ஐ சஜஸ்ட் தட் NCERT ஓல்டு புக்கில் இருக்க எல்லா ப்ராப்ளையும் ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் NCERT-ல டைரக்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் ரெடியாக இருந்து சால்வ் பண்ண ரெடியாக இருந்தீங்க, சால்வ் பண்ணி ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்லா ஈஸியாக டக் 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 டக்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அது உங்களுக்கு புதுசாக இருக்காது. பட் சால்வ் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை டு சால்வ். ஏன்னா நியூ NCERT-ல நிறைய ப்ராப்ளம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய கான்செப்ட்ஸ், எக்ஸாம்பிள் வே ஆப்டிக்ஸ்லேருந்து நிறைய கான்செப்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாம் டெலீட் பண்ணனால நிறைய கொஷின் வராது, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை டு ஓல்டு புக். அதாவது ப்ராப்ளத்துக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், தியரிக்கு நான் சொல்கிறேன் ஒன்லி ஃபார் ப்ராப்ளம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபுல்லாகவே. ஓகே, I'll start with this. The particle of mass m is moving a circular path of constant radius r such that its centripetal acceleration கொடுத்துட்டாங்க. Particle moving in a circular motion, centripetal acceleration கொடுத்துட்டாங்க. AC வேல்யூ என்னது given. கொடுத்துருக்கிறது நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும். AC யோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, k² RT. So what is the formula? Centripetal force na v² by r இல்லையா, இதுதான் கொடுத்துருக்காங்க. K is a constant,
where power delivered by the particle by force acting on it. Power delivered by the particle. See, centripetal force நால என்ன இருக்காது, பவர் இருக்காது. ஏன்னா velocity, tangential velocity, particular tangential velocity in the direction இருக்கும் இல்லையா? So what is this one? It is a tangential velocity. That must be remember. இப்போ centripetal acceleration இந்த direction இருக்கனால centripetal force எந்த direction இருக்கும்? Same direction இல்லையா? Centripetal force. So the power due to centripetal force நால என்னவா இருக்கும்? F dot Vtங்கிறது 0வா இருக்கும். அப்படின்னா என்னவா இருக்கும்? Power due to tangential force நால மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா tangential force எதுல இருக்கும்? இந்த direction. Because of tangential acceleration. Okay. Once tangential force தெரிஞ்சிருச்சா அப்படின்னா, so tangential force dot what? Velocity. Tangential velocity என்ன கிடைச்சிரும்? Centripetal. சரி, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? Power கிடைச்சிரும் இல்லையா? So understand this one. Question கேட்கலாம் masses and trees இல்ல. So what is that power due to that centripetal force? என்னவா இருக்கும்? 0 இருக்கும் if the particle moving in a so non-uniform acceleration இருந்தாலும். Okay. So this must be known clearly. Even uniform acceleration இருந்தாலும் power due to the centripetal force என்னவா இருக்கும்? 0 இருக்கும். This must be known clearly. Okay. So இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? First tangential velocity கால்குலேட் பண்ணிடலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். So இது எப்படி கிடைச்சிரும்? So இப்போ நான் இது இங்க மல்டிப்ளைனா k ஸ்கொயர் r square t square is equal to what? V square. அப்படின்னா v ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? k r t கிடைச்சிருமா? Right? So இது என்ன கிடைச்சிருச்சு? இது velocity கிடைச்சிருச்சு. Acceleration கால்குலேட் பண்ணலாமா? Tangential acceleration என்ன சொல்லலாம்? dv by dt. Tangential acceleration ஓடது dv by dt. So நான் இங்க எடுத்து differentiate பண்ண என்ன கிடைச்சிரும்? v க்கு பதிலா k into r, t ய differentiate பண்ணா 1. So tangential acceleration ஓடது kr. இப்போ நம்ம பவர் கால்குலேட் பண்ணோம். So இது velocity தெரிஞ்சிருச்சு, acceleration தெரிஞ்சிருச்சு. நாம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? mass into acceleration ஓட வேல்யூ k into r dot. Both are same direction. Okay, speed increase or decrease ஆனா எதுவுமே கொடுக்கல. கொடுத்துருக்காங்களா constant rate? No. Constant rate கொடுத்துட்டாங்க இல்லையா? Fine. So நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? into vt. So vtங்கிறது krt, right? yes ஆனா increase ஆயிருக்கு பவர். இங்க பாருங்க, velocity increase ஆச்சுன்னா acceleration velocity same direction. Velocity decrease ஆச்சுன்னா acceleration velocity opposite direction. Here I am not mentioning anything, just I am calculating what is it? P, magnitude of calculate. Sorry. Power is a vector scalar quantity. So நான் டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். So இப்போ என்ன கிடைச்சிரும்? m k into k square r into r square into what? T. So k square r square t. m k square r square t. So m k square r square t. Yes, this is an answer. Okay, so this is what is the end of this class. So if you have any doubt, you can ask. So உங்களோட விஷயத்துல தான் நான் போயிட்டு இருக்கேன். So next class I'm going to discuss that. So இதை பேஸ் பண்ணி another chapter. So if you see here next chapter உங்களுக்கு என்னது? Rigid body dynamics. Based on the rigid body dynamics, I'm going to take a live session. Rigid body dynamics வந்து எல்லா ப்ராப்ளமே நான் டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இன் தட் ரெண்டு பார்ட்டை நான் எடுக்க போகிறேன் ரிஜிட் பாடி டைனமிக்ஸில் இருந்து. ஒன்று என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சென்டர் ஆஃப் மாஸும் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமாக எடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஆங்குலர் மொமெண்டமும் ரிஜிட் பாடி டைனமிக்ஸும் ரெண்டும் சேர்த்து எடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு பார்ட்டாக we are going to discuss that PYQ based on the rigid body dynamics. Okay, so we'll discuss next class. And also உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் ஒன் ஷாட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ என்னோட சஜஷன், see the one shot and then come to what is a PYQ session. ஸோ உங்களுக்கு கிளியர் ஐடியா உங்களுக்கு எடுத்துரும், ஏன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், இன்னும் நமக்கு 7 months தான் இருக்குது. இந்த 7 months நாம் ஃபயராக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களால் டெஃபினட்டாக ஒரு 650+ மார்க் எடுக்க முடியும். இன்னும் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு எதுவும் புரியல, ஏன்னா 5 months ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் புரியல, ஸோ நான் படிக்கவே முடியாது, என்னால் கிளியர் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஈவன் இஃப் இது 7 months படித்த, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் 7 months இருந்தாலும் நியர்லி நமக்கு எவ்வளோ இருக்குது? ஒரு 195 days இருக்குது. ஓகே, 100 days நீங்கள் படித்தாலும் பேலன்ஸ் இருக்க 100 days 95 daysல ரிவிஷன் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் எழுதினாலும் டெஃபினட்டாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். டெஃபினெட்லி வி வில் கிவ் யூ தட் பெஸ்ட் what is the subject ideas and also problem. Definitely if you follow this series, definitely உங்களால் physics
மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ. வி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். See you to all. Thank you to all. Check.